நிலையான நிம்மதி. நிலையான நிம்மதி என்னிலிருந்து கிடைக்க பெறும். உயர்வான பணிவு என் அரியணையை அலங்கரிக்கும். என்னை நெருங்கியவர்களுக்கு அனைத்து தெய்வ குணங்களும் நற்பண்புகளும் கிட்டும். அன்பின் வடிவம் நான், சத்தியம் எனது மூச்சு, ஆனந்தமே எனது ஆகாரம். குணங்களை கடந்தவன் நான், குணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமையும் நான். நான் பிராமணன் அல்ல, சத்திரியன் அல்ல, சூத்திரனும் அல்ல, வைசியனும் அல்ல. நான் பிரம்மச்சாரியும் அல்ல, நான் கிரகஸ்தனும் அல்ல, நான் வரப்பிரஸ்தனும் அல்ல, நான் சன்னியாசியும் அல்ல. நான் சத்தியபோதக்கன், உண்மையை உணர்த்த வந்த சத்தியசீலன். நான் சச்சிதானந்தன், நான் சச்சிதானந்தன். அன்பின் வடிவங்கள், ஆத்மஸ்வரூபங்கள். குரு பூர்ணிமா. எண்ணற்ற ஜென்மங்களை கடந்து எண்ணற்ற பயிற்சிகளில் ஈடுபட்டு எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு ஜீவாத்மாவோட பயணம் ஒரு குரு கிட்ட, ஒரு குருவோட அருகாமையில வர்றதுக்காக தான். ஏன்னா பக்தி மார்க்கத்துல பக்தி செய்யலாம், கடவுளை கும்பிடலாம், கடவுள் மேல நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் தான் எல்லாத்தையும் வைக்கி இருக்கார் அப்படின்ற அந்த புரிதல் இருக்கலாம். ஆனா நீங்களும் கடவுளோட அங்கம் தான், நீங்களும் கடவுள் தான், உங்களோட மூலமும் கடவுள்கிட்ட இருந்தா வந்திருக்கு. அந்த மூலத்தோட நினைப்பிலேயே உங்களை இருக்க வைக்கிறதுக்கு, அந்த மூலத்திலோட நினைப்பிலேயே இருக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை நீக்கிறதுக்கு, அந்த தடையை நீக்கிறது மட்டும் இல்ல, சரியான பாதையை வகுத்தெடுத்து அதுக்கு வழிகாட்டியா வழிதுணையா இருக்கிறதுக்கு குரு ஒரு ஊன்றுகோலா, ஒரு உறுதுணையா, வழிகாட்டியா, வழிதுணையா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சத்தியத்தின் பாதையை காட்டுவார். அந்த குருவுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக, எனக்கு இந்த பிறவியில இந்த ஒரு குரு எனக்கு கிடைச்சிருக்காரே அப்படின்ற அந்த நன்றி உணர்வுக்காக என் மனதும் பௌர்ணமி போல, அந்த வெண்ணிலவு போல பிரகாசமாக முழுமையாகட்டும் என்ற அந்த இயக்கத்தோட கொண்டாடக்கூடிய அந்த உற்சவம், அந்த திருவிழா, அந்த குரு சமர்ப்பணம், அதுதான் குரு பௌர்ணிமா. குரு பூர்ணிமா, குரு பௌர்ணமின்னு சொல்லி ரொம்ப விசேஷமானது. நான் காலையில சத்சங்கத்துல குருவோட மகத்துவத்தை, மகிமை பத்தி பேசினேன். நான் சொல்லும் போது இந்த நாக்கு நான் முன்னாடியே விளக்கம் சொல்லிட்டேன். நான்ங்கிறது இந்த உடம்பு கிடையாது, நான்ங்கிறது இந்த சச்சிதானந்த உணர்வு. நான் இந்த உடம்புல இருக்கேன், ஆனா நான் இந்த உடம்பு இல்லை. நான் எல்லாருக்கும் உடம்புலயும் இருக்கேன், ஆனா நான் எல்லாரோட உடம்பும் கிடையாது. நான் நிலையா இருக்கிறவன், சத்தியமானவன், சத்தியத்தை உணர்த்த வந்தவன்,
சத்தியத்தை இன்றும் உணர்த்து காலங்காலமா யுக யுகமா உணர்த்திட்டே இருக்கிறேன். நான் சச்சிதானந்தன், நான் சச்சிதானந்தன். எல்லாத்துக்கும் இன்னைக்கு நிறைய பக்தர்கள் இருக்காங்க, நிறைய வழிபாடு நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இஷ்ட தெய்வர் இருக்காங்க, குலதெய்வம் இருக்கு. ஆனா எல்லாராலையும், எல்லா ஜீவாத்மாவாலையும், எல்லா பக்தர்களாலையும் ஒரு குருவை சார்ந்து இருக்க முடியாது. குருவோட ஒரு சங்கம், குருவோட இணைப்பு எல்லாத்துக்கும் அது கிடைக்காது. ஏன்னா குருவோட இணைப்பு எப்ப ஒரு ஆத்மாக்கு கிடைக்குதுன்னா, மாயை விலகும் போது, மாயை அதுக்கு அனுமதி தரும் போதுதான் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு எல்லாமே சொல்றது ஒண்ணுதான். ஒரு கோயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கு, உடனே போக முடியலன்னா உடனே அந்த காரணத்தை கடவுள் மேலேயே சொல்லிடுறோம். கடவுள் என்ன கூப்பிடல. ஒரு சத்சங்கத்துக்கு போய் உட்காரணும்னு ஆசை இருக்கு, ஆனா உடனே மனசு என்ன சொல்றதுன்னா போக முடியல, அதுக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால சொல்றதுன்னா ஒருவேளை எனக்கு அதிர்ஷ்டம் என்ன போல இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதிர்ஷ்டம் எப்படி தானா வந்து உட்காரமா? அதுக்குண்டான முயற்சியில ஈடுபடும். இப்படியே காரணம் சொல்லி சொல்லி ஒரு விதத்துல இதுவும் துஷ்டினா இதுலயே திருப்தி அடைஞ்சே மனசு காலப்போக்குல இந்த பிறவி இந்த ஆயுள் காலத்தை தள்ளி போட்டுட்டே கடத்திட்டே போயிரு. இதுவும் பெரிய ஒரு துர்பாக்கியம் தான். ஆனா இன்னைக்கு சாய் குருவாயூரத்தில் பேர்லயே வேற குரு இருக்காரு, குருவாயூரம். சாய் குருவாயூரம் என்னக்கூடிய இந்த சின்ன ஆசிரமத்துல இன்னைக்கு இத்தனை ஜீவாத்மாக்கள் இந்த குருவோட உபதேசத்தை, இந்த குருவோட அனுகிரக பாஷணத்தை கேட்க வந்திருக்கீங்க, பார்க்க வந்திருக்கீங்க, ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கீங்க. அனுகிரகம் உடனே கிடைக்காது. அதை வாங்கணும்ன்ற ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கீங்கன்னா மாயை அனுமதிச்சிருக்கு. முதல்ல மாயைக்கு தான் இன்னைக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. மாயை ஒரு ஆத்மாவை முக்தி அடைய விடாம தடுக்கிறதுக்கு, அந்த மூலத்தை உணர விடாம தடுக்கிறதுக்கு எல்லா விதமான சூழ்ச்சியும் செய்யும். அதனால சூழ்ச்சி இன்னைக்கு நம்ம யதார்த்தமா சொல்லும் போது யாரோ ஒரு நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டது, ரொம்ப நெருங்கியவர்கள் நம்மளை வெறுத்துட்டாங்க அப்படின்னும் போது சூழ்ச்சிக்காரர்கள், நம்பிக்கை துரோகிகள் நம்ப வச்சு இப்படி என்ன ஏமாத்திட்டாங்க அப்படி சொல்றோம். அவங்க எல்லாம் யாரும் ஏமாத்தல. அவங்களுக்குள்ள இருக்கிற மாயை, அந்த அறியாமையத்தினால வரக்கூடிய அகங்காரம், அந்த மமக்காரம் அது ஏமாத்திருச்சு. ஆக மொத்தம் மூலத்துல மாயை தான் எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்கு. இந்த மாயை எல்லாத்தையும் ஏமாத்தி உயர்வான நிலையை கொடுக்காம, உன்னதமான அந்த உண்மையை புரிய வைக்காம, அந்த நிரந்தரமான நிலைய உணர்த்தாம ஒரு ஒரு தடங்கலாவே யுக யுகமா. ஏன்னா இந்த சிருஷ்டி படைக்கும் போதே மாயை நீக்கமர நினைச்சிருக்கு. கடவுளும் பரமாத்மாவும் நீக்கமர நினைச்சிருக்காரு. பரமாத்மாவோட அங்கமா மாயையும் நீக்கமர நினைச்சிருக்கு. இந்த நீக்கமர நிறைஞ்ச மாயைய நம்ம உணரணும்னா, மாயை நம்ம கிட்ட இருந்து அகலணும்னா குருவோட கிருபா இருந்தாதான் முடியும். என்னதான் கடவுள் பக்தியில ஈடுபட்டிருந்தாலும் குருவாலதான். கடவுள் பக்தியில் ஈடுபடும்போது கடவுள் கிட்ட எல்லா பிரார்த்தனையும் கேட்கும் போது அது காலப்போக்குல பிரார்த்தனையை கடவுள் நிறைவேற்றுவாரு. ஆனா ஒரு பக்தனை ஞானி ஆக்குறதும், ஒரு பக்தனை ஒரு உயர்வான சிஷ்யன் ஆக்குறதும் குருவாலதான் முடியும். அதுக்காக தான் கடவுள் குரு ரூபத்துல வந்து குருவின் வடிவமா வந்து அந்த சத்தியத்தை உணர்த்திட்டே இருப்பார். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல ஒரு குரு கிடைக்கிறது ரொம்ப பெரும் பாக்கியம். இன்னைக்கு சௌபாக்கியம்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, செல்வாக்கு இருக்கணும், எல்லா ஐஸ்வர்யம் இருக்கணும், நிம்மதி இருக்கணும், போதும் போதும் சொல்ற அளவுக்கு செல்வம் இருக்கணும், குடும்பத்துல உறவு ரீதியான பந்தங்கள் ஒரு நிலையான நிம்மதியை தரணும். இதுதான் பெரிய சௌபாக்கியமா நம்ம கருதணும். உண்மையான சௌபாக்கியம் எதுன்னா மனுஷ பிறவியே பெரிய சௌபாக்கியம். சந்துனாம் நரஜன்மம் துர்லபம். இந்த அரிது மானிடராய் பிறப்பது, இந்த மனுஷ பிறவியே பெரிய சௌபாக்கியம். அதுலயும் முமுக்ஷு
முக்தி எனக்கு வேணும்னு எங்கக்கூடிய பக்தி பண்ணக்கூடிய ஆத்மாக்கள். எனக்கு அந்த பொருள் வேணும், அது வேணும், இது வேணும், அதுவும் கிடைக்க பெறும். அந்த அருளால தான் ஒவ்வொரு பொருளும் உருவாயிருக்கு. அதெல்லாம் கிடைக்கும். பொருள்னு சொல்றது பொருள் ரீதியான பிரார்த்தனைங்கிறது இதெல்லாம் மனசு கேட்குறது. இந்த உலக ரீதியான வாழ்க்கைக்கு இந்த உடம்புக்கும் மனசுக்கும் தேவைப்படக்கூடிய அந்த விஷயங்களை தான் பொருள் ரீதியான பிரார்த்தனைன்னு சொல்றோம். அந்த அதையும் கடவுள் கொடுப்பார். ஏன்னா அந்த அருள்ல இருந்து அந்த பொருளும் வந்திருக்கு. ஆனா அருளையே கேட்கும் போது அருளோடு சேர்ந்து பொருளும் கிடைக்கும். ஆனா அந்த அருள் உங்களுக்கு அந்த பொருள் சார்ந்த ஞானத்தையும் கொடுத்து உயர்வான நிலைக்கும் எடுத்து செல்லும். இந்த பெரிய பாக்கியம் குருவோட கிருபாவால தான் அது கிடைக்கும். உடனே சாஸ்திரம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னைக்கு எல்லாமே ஸ்கூலுக்கு போறாங்க. புத்தகமும் எல்லாத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கு. புத்தகத்தை படிச்சு குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம், எல்லாம் பண்ணலாம். டீச்சருக்கு அவசியம் என்ன? ஒரு ஆச்சாரியருக்கு ஒரு ஆசிரியருக்கு அவசியம் என்ன அப்படின்னா, அந்த புத்தகத்துல கூறப்பட்டிருக்கிற விஷயத்த சுலபமா சொல்லக்கூடிய அந்த சக்தி ஆசிரியர்களுக்கு உண்டு. நான் சொல்றது இந்த உலக ரீதியான கல்வியை கத்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு உண்டு. இன்னைக்கு சாஸ்திரங்கள், ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம், வேதாந்த, உபனிஷத் எல்லாம் இருக்கு. இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். எது பண்ணணும்னு தெரியும், எது பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரியுதோ அதான் பண்ணிட்டு கலியுகத்துல நிறைய பேர் இருக்கும். பொருள் சார்ந்த அந்த பற்றுதல், அந்த உயர்வான நிலையை நோக்கி மனசு அந்த அளப்பரியா அன்புல இல்லாமலேயே இருக்கு. இதுக்கு அந்த ஒட்டுமொத்த வேதாந்தத்தோட சாரத்தை, அந்த சாஸ்திரத்தை சுருக்கமான வடிவில, சுலபமான மொழியில, எளிமையான தோரணையில கொடுக்கறதுக்காக தான் குருவும் இந்த பூலோகத்துக்கு வர அவதாரமா வர. எதுக்குன்னா எளிமையா புரிய வைக்கிறது, அந்த சத்தியத்தை உணர்த்துறதுக்கு சத்திய போதகனா வர. எந்த சத்தியம்? நீங்களும் கடவுள் தான். நீங்களும் கடவுளோட அங்கம் தான். கடவுளோட அங்கம் வரும்போது கடவுளுக்கு இருக்கிற அத்தனை சக்தியும் உங்களுக்கும் இருக்கு. இத திரும்ப 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 சொல்லும் போது அது ஏதோ ஒரு காலத்துல மனசுல பதிவா இருக்கும். அப்போ ஒரு ஒரு ஆத்மாவோட ஆன்மீக பயணம்ங்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு மாணவா இந்த மனித பிறவி கிடைச்சிருக்கு. அதுல இந்த பக்தி பண்ணி முக்திக்காக கேட்கக்கூடிய அந்த மனித பிறவி 2வது நிலை. அது சௌபாகியத்திலும் உத்தம சௌபாகியம், பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதுலயும் 3வது நிலை, எனக்கு முக்தி வேணும், எனக்கு உயர்வான நிலை வேணும், ஆன்மீகத்துல மேல்நிலை வேணும், எங்கிருந்து வந்தேனோ அந்த இடத்தை நான் அடையணும், எனக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை நான் உணரணும் அப்படின்னு, அதுதான் பேரின்பம், அதுதான் பேரானந்தம் இயங்கும் போது அதுக்கு வழிகாட்டியா மகாபுருஷ ஆசிரியம். ஒரு மகாபுருஷன் தோன்றி இல்லைன்னு அந்த ஏகலே பிரபஞ்சத்தை மூலியமா மகாபுருஷனை அனுப்பி யுக யுகமா ஏதோ ஒரு அவதாரம் மூலியமாவோ இல்ல உணர்ந்த குரு மூலியமாவோ உணர்ந்த ஆத்மாக்கள் மூலியமாவோ அந்த உயர்வான சத்தியத்தை போதனை பண்ணிட்டே இருக்கு. இந்த 3ம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா உண்மையா நீங்களா பாக்கி சார், அதி உத்தம பாக்கியம். ஆனா இதை எப்படி பயன்படுத்தணும்ன்றது உங்க கையில தான். அதனாலதான் இந்த காலகட்டத்துல இப்போ குரு கிட்ட என்ன கேட்கணும், என்ன கேட்க கூடாது, குரு கிட்ட எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இப்ப பார்க்கணும். ஏன்னா குருவோட மகத்துவத்தையும் மகிமையும் காலையில நம்ம சொல்லிட்டோம். இன்னைக்கு ஒரு ஜீவாத்மாவோட பயணம் ஒரு மாணவனா இருந்தா, ஒரு மாணவன மானிட பிரிவு. அந்த மாணவனுக்கு ஆணவம் இருக்கும்போது அந்த ஆணவம் அதிகரித்து கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா தானவனா மாறிடுறான். தானவனா என்ன தெரியுங்களா? ராட்சசனா மாறிடுறான். ஆணவம் இருந்தா இருந்துகிட்டே இருந்தா அது தப்புன்னு உணராமலேயே அந்த போக்கிலேயே இருந்தா அது காலப்போக்கில் என்ன ஆயிடுது? அந்த மாணவன் தானவனா மாறிடலாம். எதனால மாறுறான்? ஆணவத்தினால மாறுறான். உயர்ந்த பக்தர் கூட இருந்திருக்காங்க, அந்த ராட்சசர்களா இருந்திருக்காங்க, ராட்சசர் கூட பக்தரா இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆணவம் ஆகப்பட்டது அவங்களுக்கு அழிவின் பாதைய அவங்களை தானவனாக்கி அழிவின் பாதைக்கு எடுத்து போயிருக்கு. ஆனா அதே மாணவன் பிரணவத்தை உணர்றேன்னு ஒரு ஏக்கத்துல இருக்கும்போது அந்த பிரணவத்தை உணர்த்துறதுக்கு குரு கண் முன்னாடி தோன்றியோ குருவோட கிருபாவால, குருவோட கருணையால அவன் மாணவனும் அடையிறான். அப்போ ஒரு மாணவன்
ஒரு மனுஷ பிறவி கடவுளாகிறதும் குருவால. அந்த குருவோட கிருபை இல்லாதனால அவன் அசுரன் ஆகுறதும் ராட்சசன் ஆகுறதும் அவன் கையில தான் இருக்கு. அப்ப அந்த முயற்சியில இப்போ இந்த குரு எங்க உதவுறாரு, எங்க ஊன்றுகோலா இருக்காருன்னா, ஒரு மாணவனுக்கு அந்த ஆணவத்தை நீக்கி ஆணவத்தோட தன்மையை அவங்களுக்கு உணர்த்தி, ஆணவத்தினால என்னென்னலாம் காரியங்கள் துஷ்காரியங்கள் நீங்க பண்ணி எப்படியெல்லாம் அது உங்களுக்கு அந்த வேதனையை கொடுக்கும் அப்படின்னு புரிய வச்சு, அது ஒரு அனுபவ ரீதியா அனுபவ ஞானம் மூலியமா அவங்களை உணர்த்தி வச்சு அனுபவத்தை கொடுத்து பரீட்சையை கொடுத்து அதை கடக்கிறதுக்கு சகலவிதமான உதவி கரங்களையும் நீட்டி அவங்களை அந்த ஆத்மாவை பிரணவத்தை நோக்கி எடுத்துட்டு வரும்போது ஒரு காலத்துல அந்த ஆத்மா அந்த மாணவா மாதவன் ஆயிடுறாங்க. இதுதான் பெரிய பாக்கியம். அப்போ குருவோடு இருக்கும்போது ஒரு விஷயம் நிச்சயமா நடக்கும். என்னன்னா, காலையில சொன்ன மாதிரி மூணு விஷயம் நிச்சயம். குறைந்தபட்சம் அடுத்த பிரிவின மானிட பிரிவி நிச்சயம். அதுவும் இல்லாம இந்த பிறவியிலேயே பிறப்பற்ற நிலையை அடைகிறதுக்கு, இன்னும் பிறவி இல்லாம நிலைய மோட்சம் கிடைக்கிறதுக்கும் அந்த பாக்கியமும் கிடைக்கும். மூணாவது குருவோட ஸ்தானமும் கிடைக்கும். மோட்சம் கிடைக்கிறத விட பெருசு ஜீவமுக்த ஸ்திதியில குருவோட ஸ்தானம் கிடைக்கும். ஒரு குரு ஒவ்வொருத்தரையும் குருவா, ஒரு உண்மையான குரு. அதுலயும் அந்த வார்த்தைய கொஞ்சம் அழுத்தமா பயன்படுத்துகிறேன், உண்மையான குரு. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்தா, ஐயோ எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை இவங்களுக்கு சொல்லி கொடுத்தா இவங்க என்ன விட பெருசாயிருவாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சக்தி எல்லாம், எனக்கு தெரிஞ்ச யுக்தி எல்லாம் சொல்லி கொடுத்தா இவங்களுக்கு எனக்கே போட்டியா வந்துருவாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அங்கேயும் ஆன்மீகத்திலையும் பொறாமை இருக்கு, அந்த மாத்சரிய பாவம் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் ஜெலசின்னு சொல்லுவோம், அதுவும் இருக்கு. ஆனா அதையும் உண்மையான குரு அதுக்காக உங்களையும் என்னைக்கு ஒரு குரு கடவுள்னு சொல்லிட்டாரோ, உங்களை கடவுளை உணர்த்துறேன்னு சொல்லிட்டாரோ, அந்த குரு கடவுளை உணர்ந்தவர்னு அர்த்தம். அவர்கிட்ட இருக்கும் போது கடவுளை உணர்த்தியே தீர்வார் என்ற அந்த நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும்போது கண்டிப்பா அது ஒரு நாள் உங்களுக்கு வழங்கப்படும். அதனாலதான் சொல்றேன், நெருங்கும் போதே இந்த மாதிரி சத்குரு சச்சிதானந்த குருவை நெருங்கும் போதே நிலையான நிம்மதி. நிலையான நிம்மதி என்னன்னா, இப்ப இருக்கிற நிம்மதி, இப்ப குரு பூர்ணிமால இந்த உற்சவத்துக்கு வந்திருக்கீங்க, அருமையான கீர்த்தனை நீங்க கேட்டிருக்கீங்க, மனது கொஞ்சம் லயமா இருக்கு, கொஞ்சம் நிம்மதி. கொஞ்சம் வெளியே போயிட்டா மாயை அது வேலையை பார்க்கணும். மாயை தான் உங்களுக்கு இப்ப அனுமதிச்சிருக்கு. கொஞ்சம் டைம் கொடுத்தேன், அவ்வளவுதான். வெளியே போனவனே மறுபடியும் நாளையில இருந்து அந்த பழைய பொருள் ரீதியான பற்றுதல், அகங்காரம், மமகாரம், ஆசை, பேராசை, கோபம், இந்த வன்மம், இதெல்லாமே தெரிஞ்சோ தெரியாமலேயே உள்ள இருந்து அது வந்துடுது. ஏன்னா எல்லாமே உள்ளதா இருக்கு. அதனாலதான் நான் சொல்லும் போதே சொன்னேன், நிலையான நிம்மதி. நிலையான நிம்மதி என்ன? அப்பப்போ வந்துட்டு போற நிம்மதி நிலையான நிம்மதி இல்லை, பிரசாந்தி. அந்த பிரசாந்திய ஒரு உணர்ந்த குரு கூட இருக்கும்போது, அவதாரமே குருவா இருக்கும்போது அது உங்களுக்கு வழங்கப்படும். அதனால என்ன ஆகும்? ஏன்னா அந்த நிலையில இருக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த பணிவு ரொம்ப முக்கியம். யம நியமத்துல ஈஸ்வர பிராணிதானம், பணிவோடு இருக்கணும். எந்த நிலைய உச்ச நிலையில் நடந்தாலும் பணிவுக்கு எதிர்மறையான ஒரு வார்த்தை என்ன? ஆணவம், அகங்காரம். அகங்காரம் இருந்தா பணிவு இருக்காது, பணிவு இருந்தா அகங்காரம் இருக்காது. அப்போ இன்னைக்கு அரியாணியில சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் அந்த பணிவு, நீங்களும் நானும் ஒண்ணு. பணிவுங்கிறது எல்லாத்தையும் வெறும் கையெடுத்து கும்பிட்டு போ, அவங்க அந்த சைடு திரும்பணும்னே தப்பா பேசுறது, அது பணிவு கிடையாது. அது அதிவிரியம் தூர்த்த லட்சணம். அது ரொம்ப இந்த பணிவை அப்படியே குனிஞ்சிட்டு அப்படி இப்படிலாம் இதெல்லாம் பண்றது, அதெல்லாம் உண்மையான பணிவு கிடையாது. பணிவுங்கிறது எல்லாத்துலயும் அந்த ஆத்மாவை பாக்குறது. அது வெறும் இந்த உடம்புக்கு உண்டான பணிவு. என்னமோ சொல்லுவாங்க, கூல கும்பிடு போட்டுட்டு எப்பவுமே அவங்க இருக்கும்போது அப்படியே அவங்கள பிடிச்சிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தப்பா பேசுறது, அது பணிவு கிடையாது. அது பணிவு கிடையாது. உண்மையான பணிவுங்கிறது என்னன்னா, எல்லாத்தையும் ஆத்மாவா பார்க்கணும், சரிசமமா பார்க்கணும். ஜாதி, மதம், பேதம், ஈனம், நீரம் அதெல்லாம் கடந்து, விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் கடந்து எல்லாமே ஆத்மா, எல்லாமே கடவுளோட அங்கம், எல்லாமே கடவுளின் வடிவம், அனைத்தும் அன்பின் வடிவமா பார்க்கக்கூடியதுதான் பெரிய பணிவு. அந்த பணிவு இருக்கக்கூடிய குருவோடு இருக்கும்போது எல்லா தெய்வ குணங்களும் நற்பண்புகளும் உங்களுக்கு கிடைக்க பெறும். கண்டிப்பா அதுதான் பெரிய பொக்கிஷம், தெய்வ குணங்களும் நற்பண்புகளும். ஏன்னா தெய்வ குணங்களும் நற்பண்புகளும் கிடைச்சாதான் என்ன நடக்கும் அப்படின்னா,
உங்களுக்கு நீங்க எப்பவுமே சத்வ குணத்துல இருக்கிறதுக்கு உண்டான அந்த பாக்கியம் கிடைக்கும். சத்வ குணத்துல இருக்கும் போதுதான் இந்த ஞானம் விரைவில் உங்கள் மனசுல சென்றடைஞ்சு அது நிலையா நிற்கும். அந்த ஞானம் நிலையா நிற்கும் போதுதான் மரணம் இல்லாத நிலையை நீங்க உங்களுக்குள்ள இருந்து உணர்வீங்க. நான் ஆத்மா, நான் அழிவற்றவன், நான் அழிவே இல்லாதவன், அளப்பறியாதவன் என்ற அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கும். சத்துவ குணத்துல இருக்கும் போதுதான் அந்த ஞானம் செவிகள் மூலியமா போகும். ஏதோ ஒரு பதட்டத்துல இருக்காங்க, பிரச்சனையில இருக்காங்க, ஒரு 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 படபடப்புல இருக்காங்க அப்படின்னா அவங்க சத்சங்கல வந்து உட்கார்ந்தா கூட நான் பேசுறதெல்லாம் கேட்கும், ஆனா மனசுல போய் நிக்காது. அதனாலதான் முதல்ல பஜனையில பாராயணத்துல ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் பஜனை சங்கீர்த்தனம் பாடி அதுக்கப்புறம் தான் சொற்பொழிவு சத்சங்க ஆரம்பிக்கும். ஏன்னா பாராயணத்தும் போது மனசு ஒருங்கிணையுது, பஜனையில மனசு லயமாகுது. அதுக்கப்புறம் ஒரு குருவோட உபதேசத்தை, அவதாரத்தோட உபதேசத்தை, அந்த சத்திய போதனையை கேட்கும் போது அது மனதுல போய் நிற்குது. ஏன்னா மனசு அப்போ சாது குணத்துக்கு சத்வ குணத்துக்கு வந்துடுது. இதன் நிலையை கடக்கும் போது சுத்த சத்வத்தினால அதுக்கப்புறம் குணாதீத்தனா மாறி, குணாதீத்தனா மாறும்போது என்னன்னா இகழ்ச்சியோ புகழ்ச்சியோ, சுகமோ துக்கமோ, வெறுப்போ விருப்போ, அதெல்லாம் கடந்த நிலையில, எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் கடந்த நிலையில இருக்கு. உண்மையான குரு அப்படிதான் குணாதீத்தனா இருக்கணும். குணாதீத்தனா எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கணும். எல்லாம் என் பேச்ச கேட்கணும்ன்றது ஒரு விதத்துல எதிர்பார்க்கலாம். கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்றத சொல்லிட்டே இருக்கேன். என்ன மதிக்கலைனாலும் பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் மதிச்சுட்டே இருக்கேன். அன்பு அவங்க கிட்ட இருந்து என்கிட்ட கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வந்தாலே குணங்கள் அங்க எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நிலையில இருக்கும்போது, அந்த குருவோடு இருக்கும்போது, அந்த சச்சிதானந்த குருவோடு இருக்கும்போது உங்களுக்கு உயர்ந்த ஞானம் அது பொக்கிஷமா உங்களுக்கு வளரும். இப்போ மாணவ நிலையில எல்லாமே இருந்தாலும் பிரணவத்தை உணர்த்துறதுக்கு உங்களுக்குள்ளேயே அந்த அந்த உற்சாகத்தை இன்னும் உத்வேகம் பண்றதுக்கு இந்த பாஷனை உதவி. ஒரு காலத்துல இப்போ கேட்ட எல்லா சொற்பொழிகளும் உங்க மனதுல நிலையா நின்று மாதவ நிலைய நீங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் அடைவீங்க. அதுக்காக தான் குரு பூர்ணிமால இந்த பௌர்ணமியில என்ன விசேஷம் அப்படின்னா, முழுமையான நிலையோட பொலிவுக்கு மட்டும் கிடையாது, முழுமையாக உங்கள் மனது குருவோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க சுய விருப்பத்தை தியாகம் பண்ணி அது முழுமையா சரணடையும் போது உங்களுக்கு அந்த மோட்சம் கிடைக்கப்பெறும். இப்போ மாணவன் பிரணவனாகி மாதவனாகிறதுக்கு குருவோட கிருபா வேணும். ஆனா குரு கிட்ட ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும் எப்படின்னா, ஒரு பக்தன் கிட்ட, ஒரு பகவான் கிட்ட ஒரு பக்தன் எப்படி வேணாலும் இருக்கணும். பிரார்த்தனை பண்ணலாம், கிடைக்கலன்னா பகவானையும் திட்டலாம், குறையும் சொல்லலாம். இவ்வளவு பூஜை பண்ணியிருக்கேன், இவ்வளவுலாம் கோயிலுக்கு நடந்திருக்கேன், பாத யாத்திரை பண்ணியிருக்கேன், தீர்த்த யாத்திரை போயிருக்கேன், உங்க நினைப்பிலே இவ்வளவு ராமநாம ஜபத்தை எழுதியிருக்கேன், எங்களுக்கு நான் கேட்டதெல்லாம் நீங்க கொடுக்கலையேன்னு உரிமையோட கடவுள் அம்மா அப்பான்றதுனால, இல்ல சாக்கிய பக்தியிலையோ மாத்திரு பக்தியிலையோ பித்ரு பக்தியிலையோ கடவுளை நிந்திக்கிறதுக்கும் எல்லாம் உரிமையும் உண்டு. கடவுள் அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டார். ஏன்னா அன்பின் வடிவம், கருணா சாகரம், அதனால அதையும் பண்ணி. ஆனா குரு கிட்ட ஒரு பக்தன் பகவான் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு சிஷ்யன் குரு கிட்ட இருக்க கூடாது. ஏன்னா அப்போ என்ன ஆகுதுன்னா, குரு கிட்ட பூர்ணமா அந்த ஞானம் கிடைக்காது. குருவை நம்ம குறை சொல்லும் போது, குருவை நிந்திக்கும் போது, குருவோட வச்சனத்தை, அந்த வேத வாக்கியத்தை சரிப்படியா செயல்படுத்தாம இருக்கும் போது குருவோட கிருபா கிடைக்காது. குருவோட கிருபா கிடைச்சாதான் அடுத்த நிலையில ஈஸ்வர கிருபா. அப்போ ஒரு 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 பக்தன் பகவான் கிட்ட இருக்கிறத விட காட்டிலும் குரு கிட்ட பணிவோட, தன்னடக்கத்தோட, சேவை மனப்பான்மையோட, குருவோட சேவையிலேயே என்னைக்குமே அந்த சுய விருப்பத்தை, குருவோட பாதத்தை, குருவோட விருப்பத்துக்கு தியாகம் பண்ணும்போதுதான் உண்மையா அவனுக்கு அந்த ஆத்மாக்கு ஞானமும் கிடைக்கப்படும். இப்போ குரு கிட்ட எப்படி இருக்கணும்னா, எப்படி எப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல நம்ம பார்த்தோம். ஏன்னா அது தெரிஞ்சிட்டாலே இப்ப எப்படி எப்படி இருக்கலான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு விதத்துல பிரம்மசூத்திரத்துல 4 வாக்கியம் இருக்கு. அதோ பிரம்ம ஜிக்ஞாச ஜன்மஸ்ய யதஹ
शास्त्र योनित्वत् तत्तु समन्वयवत् तत्तु तत्तु समन्वयवत्. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிரம்மசூத்திரத்துல முதல் வாக்கு அதோ பிரம்ம ஜிக்ஞாசா. ஒரு ஆத்மாக்கு பல பிறப்புக்கு அப்புறம் தான் கொஞ்சமாவது அந்த மனதுல தோன்றுமா கடவுள் இருக்கிறாரு. கடவுளை ஏன்னா அது எப்போ நடக்கும்னா, உலக ரீதியான நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சு இதெல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சு நிரந்தரமான விஷயத்தை நோக்கி நான் போகணும்னு அந்த அந்த மன அழுத்தத்துல மன வருத்தத்துல நினைச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா அது மாயையிலே இருக்கான்னு அர்த்தம். அதுதான் சத்தியம். நினைச்சதெல்லாம் நடந்து ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா, உலக ரீதியான ஆசை சொல்றேன், அதெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா அந்த ஆத்மா இன்னும் மாயையில ரொம்ப அல்லோலப்பட போகுது, கஷ்டப்பட போகுதுன்னு அர்த்தம். நினைச்சதெல்லாம் நடக்கல, அதாவது உலக ரீதியான ஆசையெல்லாம் நிறைவேறல, மன அழுத்தத்தோடு இருக்கு, மனசு நிலையான நிம்மதியை நோக்கி போகணும்னு ஒரு ஏக்கத்துல இருக்கு, சத்தியத்தை உணரணும்னு இருக்குன்னு போதுதான் அதோ பிரம்ம ஜிக்ஞாஸ். ஒரு ஆர்வத்துல அந்த பிரம்மன், அந்த கடவுளுங்கிறது எப்படி, அது எப்படி நான் உணர முடியும்? கடவுள் இருக்கிறாருன்னு தெரியும், எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு தெரியும், ஆனா முழுமையா அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையே. எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறாருன்னு தெரியும், சொல்றேனே தவிர உண்மையா மனதார நான் உணரலையே. இந்த கண்ணால கடவுளை எல்லா இடத்துலயும் பார்க்க முடியலையே, எல்லாத்துக்குள்ளயும் பார்க்க முடியலையே அப்படின்னு வரும்போதுதான் அடுத்த நிலையில ஜென்மசே அந்தஹா அப்படின்னா எல்லாத்துக்கும் மூலம் அந்த ஒரிஜின், அந்த சோர்ஸ் கடவுள் தான் அப்படின்னு இருக்கு. அந்த முழுமையா நம்பக்கூடிய எல்லாத்துக்கும் மூலம், நான் சொல்றது எல்லாத்துக்கும் மூலம், அனைத்துக்கும் மூலம். இங்க இருக்கக்கூடிய இயற்கை, ஓரறிவு ஜீவராசியிலிருந்து ஆறறிவு ஜீவராசி வரைக்கும் மானிட பிறகு எல்லாத்துக்கும் மூலம் அந்த கடவுள் தான், அந்த பிரம்மன் தான். பிரம்மன் சொல்லக்கூடியது அந்த கடவுள் தான் அப்படிங்கிற அந்த புரிதல் வரும். அந்த புரிதல் வர 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 சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் குரு மூலியமாவும் சாஸ்திரத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த வழியில தான், இந்த பாதையில தான் என் மனசை செலுத்தணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும். என்னதான் துக்கம் வந்தாலும், இந்த தற்காலிக துன்பங்கள் தடங்கள் எல்லாம் வந்தாலும் இந்த பாதையை நோக்கி தான் நான் போகணும். இதுதான் நிரந்தரமான பாதை. இந்த பாதை தற்காலிக இன்பம் கொடுத்தாலும் நிரந்தரமான துக்கத்தை கொடுக்க போகுது, தற்காலிகமா துக்கத்தை கொடுத்தாலும் நிரந்தரமான பேரின்பத்தை கொடுக்க போகுதுங்கும் போது இந்த பாதையை நோக்கி போறதுக்கு எல்லாம் அந்த அந்த ஸ்ரத்தாவதியா அந்த ஆத்மா எல்லா காரியங்களும் முன்னெடுத்து முன்கால் வச்சு எல்லாம் பண்ணும். இது ஒரு பக்கத்துல நடந்தாலும் தத்து சமன்வயவத் இந்த நிலையில வரும்போது அதுக்கு இந்த பிரபஞ்சமே மிகவும் அது இல்லை. இந்த சாஸ்திரம் எப்படி நன்னிலை, ஒரு ஆத்மா நன்னிலை ஆகிறதுக்கு, நன்னிலை படுத்துறதுக்கு, நல்ல மார்க்கத்துல சன்மார்க்கத்துல நடக்கிறதுக்கு குரு மூலியமா, சாஸ்திரம் மூலியமா, அந்த வேதாந்தங்கள் மூலியமா, இதிகாசம் புராணம் மூலியமா என்னென்ன கத்துக்கிட்டோமோ அது ஒருவேளை கத்துக்கிட்டதெல்லாம் பின்பற்ற முடியலன்னா இந்த பிரபஞ்சமே தத்து சமன்வயம். பிரபஞ்சமே ஒரு குருவை வெளியிலிருந்து வெளிப்புறமா ஒரு குருவை அனுப்பி, இல்ல உள்ள இருக்கிற அந்த குருவை விழிப்புணர்வு அடைய செஞ்சு எல்லா விதத்திலையும் போடும். இப்படிதான் ஒரு ஆன்மீக பயணத்துல ஒரு ஆத்மா நீரிடையணும். பிரகதரணிக்க உபனிஷத்துல என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆத்மா, ஒரு ஜீவாத்மா எண்ணற்ற பயிற்சிகளுக்கு அப்புறம் அந்த ஆத்ம நிலைய, அந்த ஆத்மா உணர்வை முழுமையை அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலக ரீதியான பற்றுதல் விலகிடுது, உன்னதமான சத்தியத்தை அந்த ஆத்மா உணர்ந்துருது. அது மட்டும் இல்ல, என்னைக்குமே ஆனந்தத்துல இருக்கிறதுக்கு, அது ஆனந்தத்துல இருக்கிறதுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கும் அது தயாராகிடுது அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இன்னைக்கு உலக ரீதியான துக்கங்களுக்கு எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கு. ஒருத்தருக்கு மன பிரச்சனை, ஒருத்தருக்கு உடம்பு பிரச்சனை, ஒருத்தருக்கு உணர்வு ரீதியான பிரச்சனை, உறவு ரீதியான பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்து, ஒரே வைத்தியம், ஒரே தீர்வு ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானம். அதனாலதான் ஆதிசங்கராச்சாரியார் சங்கர பகவத் பாதா அற்புதமா சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? நான் சோர ஆரியம் நாச்சா ராஜபாரியம் நாச்சா பிராத்ரு பாஜ்யம் நாச்சா பாரகாரி நா சோரஹாரியம் நாச்சா ராஜஹாரியம் நாச்சா பிராத்ருபாரியம்
நாச்சா பாரகாரி व्यय कृते वर्तते वै व्यय कृते वर्तते ईव नित्यं வித்யாதானம் சர்வ பிரதானம் ஈவ நித்தியம் வித்யாதானம் சர்வ பிரதானம். ரொம்ப அற்புதமான ஒரு வச்சனம். பெரிய தானம் எது அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்படிதானா? நிதானம் இல்லையா? ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தானம் பெருசா இருக்கு. ஆனா ஆதிசங்கராச்சாரியார் சொல்லும் போது சொல்றாரு, பெரிய தானம் எது? இப்படி ஆரம்பிக்கிறார். நான் சோர ஆரியம், எந்த திருடனாலும் உங்ககிட்ட திருட முடியாதது அது. நான் ராஜஹாரியம், நாச்சா ராஜஹாரியம், எந்த ராஜனாலையும் எந்த அதிகாரியாலையும் எந்த இன்னைக்கு கலியுகத்துல இன்னைக்கு இந்த தேசத்தை ஆண்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூட ஒரு விதத்துல ராஜா மாதிரி தான். அப்போ ஒரு காலகட்டத்துல ராஜாக்கு எல்லா சக்தியும் இருக்கு. அவங்க நினைச்சா அவங்க அகங்காரத்துல பிரஜை கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆனா எந்த ராஜனாலையும் எடுக்க முடியாதது, எந்த திருடனாலையும் திருட முடியாதது, எந்த சகோதரனாலையும் பிரிக்க முடியாதது, எந்த பாரமும் தோளுக்கு சுமையா இருக்காதது, அது என்ன அது என்ன அது என்னன்னு சொல்லும்போது அதான் சொல்றாரு. வியாய கிருத்தே வர்த்ததே, ஒவ்வொரு நாளும் அது கொடுக்க அது வழங்க வழங்க அதை உணர்த்த அது அதிகரிச்சுட்டே இருக்கும். வர்த்ததேன அது அதிகரிச்சுட்டே இருக்கும், அது வளர்ச்சியிலே இருக்கும். அது என்னன்னா ஈவ நித்தியம் வித்யாதானம் சர்வ பிரதானம். அது என்னன்னா அறிவு அறிவு அறிவு, கல்வி கல்வி கல்வி, ஞானம் ஞானம் ஞானம், உத்தம ஞானம். அந்த ஞானத்தை யாராவது திருடிட்டு போக முடியுமா? அறிவை யாராவது திருட முடியுமா? நான் சொல்றது உலக ரீதியான அறிவு இல்லை, உங்களை அறியக்கூடிய அறிவு, நீங்க யாருன்னு புரியக்கூடிய அறிவு. இந்த ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஞானம் ஞானியா ஆக்குறதுக்கு ஒரு குரு மூலியமா வழங்கக்கூடிய அந்த அறிவு, புரியக்கூடிய அந்த அறிவு, அந்த அருள் மொழி, அமுத மொழி, அந்த ஞான மொழி, அதை யாராவது திருட முடியுமா? உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருந்தா, பணம் இருந்தா, சொத்து இருந்தா அபகரிக்கிறது கூட எல்லா உரிமையும் சில பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு வலுக்கட்டாயத்துல அபகரிச்சிடலாம். ராஜாவா இருந்தா உங்களை விட சக்தியா உடல் ரீதியா பதவியிலையும் அதிகார வலிமையும் இருந்தா அதை பிடிங்கிடலாம், அந்த சக்தியில இருக்கு. ஆனா எந்த திருடனாலையும் திருட முடியாதது, எந்த ராஜாவாலையும் அபகரிக்க முடியாதது, எந்த சகோதரனுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொத்து இருந்தா பிரிச்சு கொடுக்கணும், பொக்கிஷம் இருந்தா பொருள் ரீதியான விஷயம் இருந்தா பிரிச்சு கொடுக்கணும், அது பிரிச்சு கூடிய அவசியம் இல்லை. அது ஒரு பொருளை கூட வீட்டுல அது இருக்கு, அந்த பொருள் இருக்கு, பொக்கிஷம் இருக்குன்னா அதை தூக்கிட்டு சுமக்கணும். இங்க இருந்து அதை தூக்கிட்டு சுமந்துட்டு இருக்கணும். நம்ம ஒரு இடம் பெயரும் போது இதெல்லாம் என்னோட பொருள் என்னும் போது அந்த துணி மணி எல்லாத்தையும் வீடு காலி பண்ணும் போது சுமந்துட்டு போவோம். இது சுமந்துட்டு போற அந்த சுமை கூட ஞானத்துக்கு இல்லை, அது மனசுல தங்கிக்கிட்டு இருக்கிற விஷயம், உள்ள நிலையா இருக்கிற விஷயம். அந்த விஷயம் என்ன அப்படின்னு அது கொடுக்க வழங்க வழங்க ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டே இருக்கும் அந்த அறிவு ஞானம். அது ஈவ நித்தியம் வித்யாதானம் சர்வ பிரதானம். இருக்கிறதுலே பெரிய தானம் வித்யை, அந்த ஆத்ம வித்யா, அந்த பிரம்ம வித்யை கொடுக்கிறது தானே ஆதிசங்கராச்சாரியர் சொல்றாரு. இதுதான் அற்புதம், இதுதான் அற்புதம். அந்த வித்யா எங்க யாருக்கிட்ட கிடைக்கும்? அந்த வித்யா யாருக்கிட்ட இருக்கும்? அந்த வித்யா உங்களுக்கு எப்படி கிடைக்க பெறும்? ஒரு குருவோடு இருந்தால்தான். எப்படிப்பட்ட குருவோடு இருந்த? உணர்ந்த குருவோடு இருக்கும்போது எல்லாத்தையும் தியாகம் பண்ணி தன்னலமற்ற நிலையில பணிவோட உங்களையும் அந்த ஸ்தானத்துல வச்சு வணங்கக்கூடிய அந்த குருவோடு இருக்கும்போதுதான் உயர்ந்த விஷயமா இருக்கக்கூடிய ஆத்ம வித்யாவும் பிரம்ம வித்யாவும் வழங்கப்படும். இப்ப நீங்க படிக்கிறதெல்லாம் டாக்டர், இன்ஜினியர், உலக ரீதியான கல்வி, அதெல்லாம் அபரா வித்யா. இந்த உலகத்துக்கு அது உங்களோட வாழ்வாதாரம். வாழ்வாதாரம் என்னன்னா அடிக்கடி சொல்ற இதுக்கு இல்ல இதுக்கு இப்படி சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கும் தான் எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கோம் சொல்ல முடியாது, கஷ்டப்பட்டுதான் ஆகணும், வேற வழியில. அது அந்த வாழ்வாதாரத்துக்காக நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் படிச்சு தெரிஞ்சு உத்தியோகத்துல எல்லாம் படிக்கலாம். ஆனா பெரிய வாழ்க்கையின் ஆதாரம் என்னன்னு அந்த அறிவை யாரு கத்துக் கொடுப்பா? அந்த வித்யாவை யாரு கத்துக் கொடுப்பா? உணர்ந்த இருக்கக்கூடிய அந்த குரு தான் கத்துக் கொடுப்பாரு. இதுதான் பெரிய பாக்கியம். அப்ப அந்த குருவோட எப்படி இருக்கணும், எப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல பார்ப்போம். ஏன்னா எப்படி எல்லாம் இருக்கக்கூடாது?
குருவோட ஒவ்வொரு ஒவ்வொரு குருக்கும் உணர்ந்த குருக்கும் சிஷ்யர்கள் எண்ணற்ற சிஷ்யர்கள் இருக்காங்க. அந்த சிஷ்யர்களை பிரதானமா 4 வகைப்படுத்தலாம். முதல்ல இருக்கக்கூடிய சிஷ்ய வகைகள் என்னன்னா, குருவுக்கு வெறும் வார்த்தையால மட்டும் சமர்ப்பணம் பண்ணக்கூடியது. அதால நிறைய பேர் சொல்லுவாங்க, குரு என்ன சொன்னாலும் ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க, ஆனா ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. இது முதல் வகை. முன்னாடி ஒண்ணும் பேச முடியாது, ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க, ஆனா போயிட்டு அதெல்லாம் சாத்தியமா சொல்லிட்டு இருப்பாரு, அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் வகை. 2வது வகை, எப்பவுமே குரு ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றது, வாக்குவாதத்திலேயே ஈடுபட்டு. ஆனா ஒரு பிறவியின் பலன் அந்த ஆத்மாக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. குருவோட அருகாமையில் வந்தா கூட குருவோட உண்மையான அந்த நிலையை புரியாம என்ன ஆகுதுன்னா, அந்த பணிவுத்தன்மை குறையும் போது ஒரு சிஷ்யனுக்கோ ஒரு சிஷ்யைக்கோ என்ன ஆகுதுன்னா, குரு கிட்ட ஒரு வாக்குவாதத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறது. குரு ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, விதண்டாவாதத்திலேயே வாக்குவாதத்திலேயே இருக்குது. இது 2வது வகை. 3வது வகை, இது தீர்ச்சேரா அப்படின்வாங்க. இதுக்கு எப்படின்னா, இது எப்படின்னா, குரு கிட்ட குரு ஏதோ ஒரு முடியாத, இது உங்களால முடியும், குரு கிட்ட வந்துருவாங்க உயர்ந்த ஞானத்தை படிக்கிறதுக்கு. வந்துட்டு கூட குரு ஒரு பரீட்சைய அவன் அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கும் போது போனவங்க தான் அம்பு மாதிரி, வில்லுல இருந்து புறப்பட்ட அன்பு திரும்ப வருமா? வராது. அம்பு மாதிரி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் தான் 3வது வகை. குரு ஏதாவது ஒண்ணு கேட்டிருப்பாரு. என்ன கேட்டிருப்பாருன்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரு மேஜை வேணும், எனக்கு வாங்கி கொடுக்கறியான்னு ஒரு அன்போடு பெரிய மோட்சத்தையே கொடுக்க போறாரு. போனவங்க தான் வரவே மாட்டாங்க. அதுதான் நீ கேட்டுட்டாரு அப்படின்னு போனவங்க தான். குருவுக்கு அந்த சமர்ப்பண பாவம் இல்லாததுனால என்ன ஆகுது, அந்த நான் என்னோடதுங்கிற பட்டத்தினால போனவங்க தான். குரு ஏதோ ஒன்று கேட்டிருப்பாரு, பரீட்சை கொடுத்திருப்பாரு, ஆனா அதையும் அவங்க கடக்க முடியாம அவங்க ஒரு விதத்துல அதெல்லாம் நம்ம கொடுக்கணுமா என்ன, அதெல்லாம் பண்ணணுமா என்ன, குரு கேட்டுட்டுதான் இருப்பாரு, அதெல்லாம் முடியுமா, இன்னும் அவங்க மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு போனவங்க தான் போக அப்படியே போயிருவாங்க. இது 3வது வகை. 4வது வகை எப்படின்னா, குரு கிட்டயே இருந்துட்டு ஞானம் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த உண்மையான குரு தட்சிணத்தை கூட அவங்களுக்கு கொடுக்காம, குரு தட்சிணை அவங்களும் குருவா இருந்து அவரோட குரு எப்படியெல்லாம் இருந்திருக்காரோ, தன்னலமற்றமா சுயநலம் இல்லாம அந்த இருக்காரோ அதையெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனா அந்த லட்சியத்தை, உயர்வான ஞானத்தை வாங்குற அளவுக்கு, வாங்குற வரைக்கும் பொறுமையா நம்பிக்கையோடு இருந்து எல்லா கலையும் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகும்போது அந்த குருவோட மார்க்கத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அவங்கவுங்க சுயநலத்துல இருப்பாங்க. இது 4வது வகை. ஞானமும் கிடைச்சிரும், எல்லா ஞானத்தை கிடைக்கிறதுக்கு எல்லா வழிபாதையும் கிடைச்சிரும். ஆனா குரு இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க, அவரு அப்படியெல்லாம் இருந்திருப்பாரு, நான் அப்படியெல்லாம் இருக்கணுமா, அப்படியெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்ததுனாலதான் இப்படியெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு அவங்க அறியாமையில நிறைய ஒரு சுயநல மார்க்கத்துல அவங்க போயிருவாங்க. இது 4வது வகை. ஆனா 4வது வகை பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது பொறுமையா இருக்கு. அந்த ஞானம் அடையிற வரைக்காவது குருக்கு கொஞ்சம் பணிவிட பண்ணியிருப்பாங்க, குரு சொன்னதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஆனா கேட்டு அதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க போன மார்க்கம் குருவோட மார்க்கமா இருக்காது, கொஞ்சம் அங்க இருந்து விலகி சுயநல மார்க்கத்துல கொஞ்சம் போயிருவாங்க. இது 4 வகை. இப்போ எப்படியெல்லாம் இருக்கணும்ன்றதுக்கு 4 வகையெல்லாம் வேண்டாம், 2 வகை. குருவோட சார்ந்து இருக்கும் போது குருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, குரு சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்றாங்க. ரொம்ப கடினமான விஷயமும் ஒரு சிஷ்யனுக்கு அதுதான், எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லணும். குருன்னு முடிவு பண்ணிட்டோம், வயது வரம்பு கிடையாது, அந்த உருவத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது, அவர் எந்த நிலையில் இருக்காருன்னு நம்மளுக்கு தெரியாது. என்னோட சுய விருப்பத்தை முழுமையா குருவோட பாதத்துல விட்டுட்டேன். எனக்கு சுய விருப்பம்னு ஒண்ணு இருந்தானா குரு சொல்ற ஒரு வார்த்தைக்கு நான் இல்ல, வாக்குவாதம் விதண்டாவாதம் எல்லாம் பண்ண முடியும். எனக்கு சுய விருப்பத்தையே நான் குருவுக்கு தியாகம் பண்ணும் போது நான் அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடப்பேன். அதுல நிறைய பரீட்சை வரும், மனசு புண்படும், நிறைய துக்கங்கள் வரும், அகங்காரம் அப்பப்போ குத்திக்கிட்டே இருக்கும். ஆனா இருந்தாலும்
இத பொறுமையோட சகிப்புத்தன்மையோடு இருக்கும்போது உயர்வான நிலை கிடைக்க பெறும். அந்த நிலைய முதல் பக்தர்கள் எல்லாத்தையும் தாங்கி குரு எல்லாத்துக்கும் அந்த பணிவோட அந்த வேலையை செஞ்சு குரு என்ன சொன்னாலும் அதை கேட்டு குரு என்ன சொன்னாலும் கேட்கறதே பெரிய மனோநாசனம் பரமாம்சம். மனோநாசனம் பரமாம்சம். மனசு அழிஞ்சு பரம அம்சனா ஒரு ஆத்மா ஒரு சிஷ்ய மாறுறதுக்கு குருவோட வச்சனம், குருவோட குரு கிட்ட சரண்டர் ஆகுறது, குருவோட கிட்ட முழுமையான சமர்ப்பணம் பண்ணும்போது எல்லாத்துக்கும் ஆமா ஆமா அப்படின்ற பண்றது சமர்ப்பணம். இல்லைன்னு சொன்னா எப்படி சமர்ப்பணம் ஆகும்? குரு கிட்ட 100 விஷயத்த அவருக்கு சொன்ன 100 விஷயத்த நான் ஆமா சொல்லிட்டேன், 101வது ஒண்ணு சொன்னாரு, அது மட்டும் எனக்கு முடியல. அது சமர்ப்பணம் கிடையாது. எல்லாத்துக்கும் முழுமையா சமர்ப்பணம் பண்றதுதான் பெரிய சமர்ப்பணம். இந்த நிலையில இருக்கும்போது அந்த ஆத்மாக்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னா குருவோட அந்த ஸ்திதி, அவங்களும் குரு ஆகிறதுக்கு மோட்சமும் கிடைச்சு ஜீவமுக்த நிலையும் கிடைச்சிருது. இது முதல் வகை. 2வது வகை என்னன்னா குரு கிட்ட சமர்ப்பணம் பண்றது மட்டும் இல்ல, அந்த குருவை இன்னைக்குமே தலைமையில தூக்க வச்சு அந்த அவங்களும் குரு ஆனதுக்கு அப்புறம் அந்த குரு சொன்ன பாதையில நடந்து அவங்க குருவை இன்னைக்குமே குரு எத்தனையோ கடினமான பரீட்சையை கொடுத்திருப்பார், சில விதத்துல கடுமையாவும் நடந்திருப்பார், கடினமான ஒரு பாதையா கூட இருக்கும். இதெல்லாம் தாங்குறானா, இதெல்லாம் தாங்குவான் இந்த ஆத்மா அப்படின்னு எல்லா விதமான சோதனைகளையும் கொடுத்திருப்பார். எல்லாமே சாதனைக்காக தான், எல்லா வேதனையும் கொடுத்திருப்பார். ஒரு விதத்துல எல்லாமே வெகுமதிக்காக தான். இதெல்லாமே கொடுத்து இதெல்லாம் தாங்கினதுக்கு அப்புறம் ஒரு நாள் இதெல்லாம் உணர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த குரு மேல கொஞ்சம் கூடி அந்த இப்படி எல்லாம் நம்மளை கஷ்டப்படுத்திருக்காரு, இப்படி எல்லாம் கடினமான பரீட்சை கொடுத்திருக்காரு, இப்படி எல்லாம் சோதனைக்கு நம்மளை ஆளாக்கி இருக்காரு அப்படின்னு அந்த நிலை இல்லாம 2வது நிலையில குரு ஸ்தானத்தையும் வாங்கி மோட்சத்தையும் வாங்கி ஜீவமுக்தனாகவும் இருந்து அந்த குருவை இன்னைக்குமே பெருமை சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த சிஷ்யர்கள் 2வது வகை. முதல்ல வகையை கூட அந்த குரு ஸ்தானத்தை அடைஞ்சிருவாங்க, குருவோட மார்க்கத்துல போவாங்க. ஆனா குருவை இன்னைக்குமே அந்த குளோரிபிகேஷன் அது பண்ண மாட்டாங்க 2வது நிலையில இருக்கும்போது. ஆனா இந்த 2 நிலையும் அற்புதம் தான். ஏன்னா குருவோட மார்க்கத்துல நடத்துறதே குருக்கு பெருமை தான், கீர்த்தி தான். அந்த குருவை இப்படி உருவாக்கி இருக்காரு அப்படின்னும் போது கீர்த்தி தான். அந்த 2வது நிலை ரொம்ப அற்புதமான நிலை. இன்னைக்குமே அந்த குருவோட வாக்கியத்தை ஒரு வேத வாக்கியமா எடுத்துக்கிட்டு குரு மௌனத்துல இருந்தாலும் ஏதோ அது அவருடைய கண் பேசுறத கூட அது தெரியக்கூடிய அந்த பக்குவத்துல இருந்துட்டு அந்த குருவை பெருமைப்படுத்திட்டே இருக்கும் போது அவங்களும் பெருமைக்கு ஆளாயிடுறாங்க. சத்தியம் கீர்த்தி துவயம் ஸ்திரம். அவங்க சத்தியத்தை உணர்ந்த போது கீர்த்தி புகழுங்கிறது தேடி வந்தது. எல்லாமே இப்ப புகழ தேடி போகணும். புகழுங்கிறது தேடி போகவே கூடாது, பணம்ங்கிறது தேடி போகவே கூடாது. கடவுளை தேடி போகும்போது இந்த பணம் 2வது நல்ல குணங்கள் மட்டும் இல்ல, புகழுங்கிறது அழியாத புகழ், உலக ரீதியான புகழ் இல்ல, அழியாத புகழ், என்றும் நிலைக்கும் புகழ் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கிடைக்கப்பெறும். அதனாலதான் இன்னைக்கு உலக ரீதியான சாதனை படைத்த அத்தனை பேர்களும் காலப்போக்கில் காலம் மறந்துடும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா துறையில யார் சூப்பர் ஸ்டார்னா டக்குன்னு சொல்றதுக்கு வாய் வராது. ஒலிம்பிக் மெடல் யார் வாங்கினாங்கன்னா மனசுல அது நிக்கிறது. ஆனா யுக யுகமா கடந்து மகான்களோட பேரை சொல்லுங்கன்னா மனசு அது மகான்களோட பேரு ஞானிகளோட பேரு மனதுல நிற்கும். அந்த புகழ் அழியாம இருக்கும். இதுதான் ஒரு ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய புகழ். அந்த புகழை குருவோடு இருக்கும் போதுதான் அந்த கீர்த்தி வழங்கப்படும். அதுதான் உன்னதமான கீர்த்தி, அது நித்திய கீர்த்தி, நிலையான கீர்த்தி, அது வழங்கப்படும். இந்த நிலையில இந்த 2வது பக்தர்கள் இந்த 2 சிஷ்யர்களும் சொன்னபடி கேட்டது மட்டும் இல்ல, அந்த குருவோட மகிமையும் பெருமையும் எடுத்து போய் அந்த குருவின் பாதத்துல அந்த அவரோட கால் தடங்களை பின்பற்றி அவங்க தெய்வ நிலைய எல்லாத்துக்கும் உணர்த்துவாங்க. இப்போ நீங்க தான் சுக பகுப்பாய்வு மூலியமா இப்ப பண்ணணும். எந்த நிலையில நீங்க இருக்கீங்க, குருவுக்கு எல்லாமே ஆமா சொல்றதுக்கு தயாரா இருக்கீங்களா அப்படின்ற. ஏன்னா இதுக்கு பின்னாடியும் ஒரு சூட்சுமம் இருக்கு. என்னைக்குமே இப்ப ஏன் ஒரு குருக்கோ ஒரு கடவுளுக்கோ இல்ல கடவுளின் வடிவமா இருக்கக்கூடிய குருவுக்கோ ஆமா ஆமான்னு சொல்ல முடியறதில்ல? ஏன்னா அதுக்கு காரணம் என்ன? ஒரு விதத்துல மனசு என்ன நினைக்குதுன்னா இவருக்கு நம்ம அடிமையா இருக்கணுமா, இவர் குருன்னா
சத்குருனா சச்சிதானந்த குருனா பகவான அவதாரம்னா ஒரு சொல்லபடி எல்லாம் கேட்கணுமா? எனக்குன்னு ஒரு சுய விருப்பம் இல்லையா? எனக்குன்னு ஒரு ஆசை இல்லையா அப்படின்னு மனது உங்களுக்குள்ளேயே மாயை என்ன பண்ணும்? சந்தேகத்தை வர வைக்கும். ஆனா ஒரு விதத்துல எல்லாமே அடிமைதான். எப்படின்னா உங்க அகங்காரத்துக்கு நீங்க அடிமையா தான் இருக்கீங்க. அதனாலதான் உங்க சுய விருப்பம் உங்களை நடத்திட்டு இருக்கு. அப்ப எல்லாமே அடிமைதான். உங்க மனசுல இருக்கக்கூடிய சுய விருப்பம் குரு சொன்னபடி கேட்கணுமா அப்படின்னா, குரு சொன்னபடி நான் ஏன் கேட்கணும்? நான் சொன்னபடிதான் நான் நடப்பேன். என் மனசு சொல்றபடிதான் கேட்பேன்னா, மனசுக்கு அந்த நான் சொல்லக்கூடிய அந்த அகங்காரத்துக்கு ஆத்மா அடிமையா தானே இருக்கு. அந்த அகங்காரத்துக்கு ஆத்மா அடிமையா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இந்த அகங்காரமே உங்களுக்கு பற்றுதலையும் கொடுத்து அறியாமையில நிறைய தப்புகான காரியங்களை செய்ய வச்சு திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு அதுவே காரணமா இருக்கு. ஆனா குருக்கு அடிமையா இருந்தா பிறப்பே இல்லாத நிலை கிடைக்கும், உயரமான பொக்கிஷம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். எங்க அடிமையா இருக்கணும், எங்க அடிமையா இருக்கக்கூடாது, நீங்க தான் முடிவு பண்ணணும். இதுதான் குரு பூர்ணிமாவோட சாரமே. அப்போ பெரிய மகான்கள், ஞானிகள், சப்த ரிஷிகள் எல்லாமே அன்னைக்கு சப்த ரிஷிகளுக்கு பரமேஸ்வரன் ஆதி குருவா, ஆதி யோகியா எல்லாம் கலையும் கத்து கொடுத்தார். கத்து கொடுத்துட்டு என்ன சொன்னார்? என்ன குரு தட்சிணை கொடுக்க போறீங்கன்னு கேட்டார். எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அவங்க கிட்ட, பொருள் இல்ல. சொல்றாரு, கத்து கொடுத்ததே எனக்கு கொடுங்க அப்படின்னாரு. அதையும் அதனாலதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கத்துருக்கோமே, அந்த ஞானத்தை எப்படி திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு யாரும் யோசிக்கல. ஏன்னா அவங்க பரமேஸ்வரன் ஆதி யோகியோடு இருந்த போது, ஆதி குருவோடு இருந்த போது எல்லாத்தையும் முழுமையா சமர்ப்பணம் பண்ணாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அந்த அவங்க கிட்ட அந்த சுய விருப்பம் இல்லை. சுய விருப்பம் இருந்தா கத்துக்கிட்டதை வச்சு அவங்க போயிருப்பாங்க. அதுதான் கத்துக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்தோமே, கத்துக்கிற வரைக்கும் உங்ககிட்ட அடிமையா இருந்தோமே, கத்துக்கிற வரைக்கும் எங்க சுய விருப்பத்தை உங்களுக்கு தியாகம் பண்ணோமே அப்படின்னு நினைக்கல. அந்த சுய விருப்பத்தை முழுமையா தியாகம் பண்ணாங்க. கடவுளின் விருப்பம் பிரகாரம், குருவின் விருப்பம் பிரகாரம் நடந்தாங்க. இதனாலதான் அவங்களுக்கு உயர்வான நிலை கிடைச்சது. இப்படிதான் குரு சிஷ்ய பரம்பரை வளர்ந்தது. யாசாய விஷ்ணு ரூபாய, வியாசர் தான் சொல்றது, ஒரு அனந்தோவை வேதகம், அளப்பரியா தன்மை வேதம் கொண்டது. அந்த வேதத்தோட சாரம் என்ன? அனைவரையும் நேசி, அனைவருக்கும் சேவை செய், ஒருவரையும் துன்புறுத்தாதே, அனைவருக்கும் உதவி கரம் நீட்டுறதுக்கு என்னைக்குமே எந்நிலையிலும் தயாராயிரு. அதுதான் சொல்றேன். இந்த அனைவருக்கும் அன்பு செலுத்துன்னு சொல்லக்கூடிய குரு, நீங்களும் கடவுள்னு சொல்லக்கூடிய குரு, உங்களுக்குள்ளேயே குரு இருக்கார். அதை விழிப்புணர்வு அடைய வைக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு முயற்சியிலையும் பயிற்சியிலையும் உங்களை ஈடுபடுத்த வச்சிட்டு இருக்கேன், இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு உங்க முன்னாடி உட்கார்ந்து இருக்கும் போது வேற எதுக்கு பயம்? யாம் இருக்க பயமே, எதுக்கு பயம்? உங்களுக்கு கிடைச்சு உங்களையும் நான் கடவுளாதான் நான் சொல்றேன், நீங்களும் கடவுள் தான் சொல்றேன். ஏதோ நீங்க இன்னும் அந்த நிலை அடையணும், அது வரைக்கும் எனக்கு அடிமையா இருங்க, நான் சொன்னபடி கேளுங்க அப்படின்னு சொல்றேன். நீங்களும் கடவுள். ஏதோ ஒரு விதத்துல உங்க மனசு சமர்ப்பணம் ஆகியே ஆகணும். அந்த சுய விருப்பம், அந்த ஃப்ரீவில்ல நீங்க தியாகம் பண்ணியே ஆகணும். ரெண்டு ஆப்ஷன் தான். ஆப்ஷன் தமிழ் என்ன? ரெண்டு வழிதான். ஒண்ணு, உங்க சுய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க அகங்காரத்துக்கு நீங்க அடிமையாகுது, இல்ல குருவுக்காக சாட்சாத்துக்காக குருவோட வச்சனத்துக்கு அடிமையாகுது. இது நிரந்தரமான நிலையை கொடுக்கும், அது நிரந்தரமா இங்க பூமியில புறக்க வைக்கும் உங்களை. அதை உணர்றது ரெண்டு பாதையில எந்த பாதையில தேர்ந்தெடுத்தாலும் இந்த குருவோட முயற்சி, நான் காலையில சொன்ன மாதிரி உறுதிமொழி எடுத்தீங்க, அந்த மாதிரி உறுதியா நான் சொல்றது என்னன்னா, உங்களை நான் கைவிட மாட்டேன், நீங்க என்ன கைவிட்டாலும் உங்களை நான் கைவிட மாட்டேன். அந்த நிலையை அடையிற வரைக்கும் இதுதான் ஒரு குரு கிட்ட இருக்கும் போது தனி கிடைக்கக்கூடிய முக்கியம். ஆனா குரு கிட்ட இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட புத்தியும் திருத்தமும், புத்திங்கிறது இன்டெலெக்ட், மனசுல ஏற்படக்கூடிய எண்ணங்களை பகுப்பாய்வு செஞ்சு இது நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமான்னு அந்த புரிதலை குருவோட உபதேசம் மூலியமா, சத்சங்கம் மூலியமா அது கிடைக்கும். அதே சமயத்துல அந்த புத்தியை செயல்படுத்துறதுக்கு வலுவான உறுதி வேணும், அது திருத்தம் என்ன சொல்லுவோம். அப்போ 4 விதமான புத்தியில அந்த 4 விதமான புத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் இருக்கு. அந்த புத்தியில குருவோடு இருக்கும்போது அந்த புத்தி கொஞ்சம் தெளிவாகி அந்த எண்ணங்களை தெளிவுபடுத்தி அந்த நல்ல எண்ணங்களை பிரித்தெடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு எல்லா விதமான பயிற்சியும் ஈடுபடும். அதனால இப்போ அந்த இது என்னன்னா, 4 விதமான புத்தி இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கு அந்த 4 வகையா படைக்கும்.
இப்போ 4 வகையான சிஷ்யர்கள் சொன்னேன், எப்படியெல்லாம் குரு கிட்ட இருக்கக்கூடாதுன்னு. நான் 2 வகையான சிஷ்யர்களை சொன்னேன், எப்படி குருவோட கிருப்பாவை அவன் வாங்குறதுக்கு தயாராவான். இப்போ 4 விதமான புத்தி குரு கிட்ட இருக்கும்போது அந்த புத்தி எப்படி பொலிவடையுது, அந்த புத்தி எப்படி தெளிவடையுதுங்கிறதுக்கு இந்த 4 விதமான புத்தி. முதல் புத்தி இந்த விட்டல் பூச்சியோட புத்திக்கு சமமானது. இந்த விட்டல் பூச்சி இருக்கே, விளக்கு பத்த வச்சா அந்த நெருப்புல இருந்தா நெருப்பு சுடுன்னு தெரியும், ஆனா இருந்தாலும் அங்க போய் 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 பறந்து போய் நெருப்புலயே உட்காந்துருக்கும். முதல்ல போவோம், கொஞ்சம் அந்த சூட அந்த 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 சுட்டரிக்கும் இதுல வெளியே வந்துடும், மறுபடியும் போகும் அந்த நெருப்ப அந்த 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 ஒளிய நெருப்பை சுத்தியே இருந்துட்டு இருக்கும். ஆனா கடைசியில் என்ன ஆகும், பட்டு 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 கூட திருந்தாம அந்த அந்த விட்டல் பூச்சியோட புத்தி. இதுவும் ஒவ்வொரு இப்போ ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கு. அந்த விட்டல் பூச்சின்னும் போது அது சின்ன ஒரு இது பறக்கக்கூடிய ஒரு ஜந்து. அந்த அந்த ஜீவராசி மறுபடியும் போய் நெருப்பு சுடுதுன்னு தெரிஞ்சா கூட அந்த நெருப்பையே சுத்தி 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 வந்து மறுபடியும் போய் போய் காயப்பட்டு என்ன போகுது, அந்த நெருப்புலயே விழுந்து மாய்ந்து போயிடும், அது இறந்து போயிடும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நிறைய பேருக்கு எவ்வளோ தடவை எல்லா தப்பு காரியம் பண்ணாலும் மறுபடியும் அந்த தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க. குடிக்க கூடாதுன்னு சொன்னா கூட குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய விஷயம் வந்தா கூட அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாமிசம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா கூட சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சாப்பிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு தெரியும், அந்த தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன்னா அந்த புத்தி வந்து தெளிவா இல்லை. அந்த புத்தி ஒரு விழிப்புணர்வு நிலையில இருக்குல்ல, நல்ல எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய அந்த வலுவான உறுதி அதுக்கு இல்லை. அதனால திரும்ப 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 அந்த தப்பான காரியத்துல தப்பான செயல்ல ஈடுபட்டு பாவங்களை நோக்கி அவங்க பயணம் செஞ்சுட்டே இருப்பாங்க. 2வது புத்திங்கிறது இந்த பூனைக்கு சமமான புத்தி. இந்த வீட்டுல எல்லாமே பூனை வளர்ப்பாங்க, பூனை இருக்கும். இது எப்படின்னா, பூனைக்கு பசிக்கும் போது பால் கொடுக்கணும். சூடான பால் வச்சுக்கும் போது முதல்ல கொடுக்கும்போது என்ன பண்ணும்னா, அந்த பசியோட மயக்கத்துல அந்த ஏக்கத்துல அந்த பாலை குடிக்கிறதுக்கு பண்ணும். அந்த நாவு சுட்டுடும். இப்போ ஒரு தடவை அந்த அனுபவம் பட்டாச்சு இந்த பூனைக்கு. அடுத்த தடவை அந்த அடுத்த தடவைல இருந்து பாலை நம்ம கொடுக்கும் போது அது மெதுவா நக்கி பார்த்து அது பாலை கொஞ்சம் ஆறி இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் முழுமையா அது அந்த பாலை பருகும். இது எப்படின்னா, இந்த பூனைக்கு ஒரு தடவை தப்பு பண்ணி இந்த தப்பல் இதெல்லாம் இந்த வேதனையெல்லாம் அனுபவிச்சிட்டோம், இன்னும் நான் தர்ம காரியத்தை தான் பண்ணணும், சத்திய வழியில தான் நடக்கணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த புரிதல் இந்த பூனையோட புத்திக்கு சமமானது. இது 2வது. 3வது இந்த ஆடோட புத்திக்கு சமமானது. இது எப்படின்னா, ஆடுக்கு தூரத்துல ஒரு ஆடு புல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். அந்த மேய்ச்சல் காட்டுல எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு ஓநாயை பார்த்தாலும் ஒரு சிறுத்தையை பார்த்தாலும் ஒரு சிங்கத்தை பார்த்தாலும் இங்க இருந்தே ஓட்ட பிடிக்கும். ஏன்னா உயிரோட பயம் இங்க இருந்தே, ஏன்னா அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கு. அதனாலதான் இந்த ஆடுக்கும் மானுக்கும், அது மானுங்கிறது உடனே அது விழிப்புணர்வு, உடனே துள்ளி குதிச்சு ஓடுறது மட்டும் இல்ல, அது விழிப்புணர்வு இருக்கும். என்னோட இன்னும் கொஞ்ச நேரம் நான் மேய்ச்சிட்டு இருந்தேன்னா என் உயிர் போயிடும் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு. அதுல என்ன பண்ணுதுன்னா, இந்த இடத்துக்கு போனா நான் தப்பான காரியம் செஞ்சிருவேன், இதுல இருந்து விலகி இருக்கிறதே எனக்கு நல்லது, இதெல்லாம் இந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு, ஐயோ இதை நான் செயல்படுத்தக்கூடாது, இந்த தீய எண்ணங்கள் அப்படின்ற அந்த பகுப்பாய்வு, செல்ஃப் அனாலிசிஸ் இது மனசுல நடந்துட்டே இருக்கும். இந்த விழிப்புணர்வு, இந்த அவேர்னஸ் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அது 3வது ரொம்ப வசதியான உயர்வான ஒரு புத்தி, அது ஆடோட புத்தி. 4வது எல்லாத்த விட உயர்வான புத்தி, அசைவிலேயே அது நல்லதா கெட்டதான்னு அறியக்கூடிய புத்தி, சர்ப்பத்தோட புத்தி. அந்த விழிப்புணர்வுக்கே பெரிய சக்தியா இருக்கிறது இந்த பாம்புன்னு சொல்றோம். ஒண்ணும் இல்லை, எந்த ஒரு சின்ன ஒரு அசைவு பண்ணாலும் பாம்பு எடுத்துருச்சு. இந்த பூகம்பம் வந்தாலும் பூமியில எந்த ஒரு அதிர்வு இருந்தாலும் அதிர்வை கிரகிக்கக்கூடிய சக்தி, அதிர்வுக்கு ஏற்ற மாதிரி விழிப்புணர்வு அடையக்கூடிய சக்தி, விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய சக்தி சர்ப்பம் உண்டு. அதனாலதான் அந்த நாக தேவதாவை பரமேஸ்வரன் நாகாபரணமா போட்டிருக்காரு. அனந்த சேனத்துல பெருமாள் அதை
படுக்கையா போட்டு விரித்து படுத்துட்டு இருக்காரு. இதுதான் அதோட தத்துவம், உள்ள அர்த்தம் அதுதான். அந்த விழிப்புணர்வு நிலையில எல்லாம் பிரம்மன், எல்லாம் கடவுள், நான் இந்த தப்பை நான் பண்ணக்கூடாது, இது 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 தர்மத்துக்கு உண்டான மார்க்கம் கிடையாதுன்ற அந்த விழிப்புணர்வு சர்ப்பத்துக்கு. அப்போ மூணாவது நாலாவது அந்த ஆணுக்கு உண்டான புத்தியும் அந்த சர்ப்பத்துக்கு உண்டான புத்தியும் குரு கிட்ட இருக்கும்போது விரைவில் ரொம்ப சீக்கிரம் அது கிடைக்கப்பெறும். இது இருக்கும் போதே நீங்க உலக ரீதியான அன்றாட இல்லறத்துல ஈடுபடும் போதோ, வாழ்வாதாரத்துக்காக இந்த மாய லோகத்துல, இந்த மிருத்யு லோகத்துல நடமாடும் போதோ உங்க புத்தி தெளிவா இருக்கும். இந்த இடத்துக்கு நான் போகக்கூடாது, இவங்களோட நான் கொஞ்சம் விலகி இருக்கணும், வெறுப்பு இல்ல விலகி இருக்கணும், இங்க போனா நான் அறியாமையில சிக்கி நிறைய தப்பு பண்ணிடுவேன், இப்படியெல்லாம் நான் பேசிருக்க கூடாது, இப்படியெல்லாம் என்கிட்ட எனக்கு பொறாமை குணம் இருக்கக்கூடாது. விழிப்புணர்வோடு இரு. நீ அந்த பரபிரம்மன், நீ சத்தியசீலன், நீ தர்மோதாரகன் அப்படின்ற அந்த நிலையில இருக்கும் போதே அந்த அப்போ குருவோடு இருக்கும்போது அந்த மூணாவது நிலையும் நாலாவது நிலையும் விரைவில் வழங்கப்படும். இதனால நீங்க தப்பு பண்ணாம இருப்பீங்க, புண்ணியத்தை மட்டும் பண்ணிட்டு இருப்பீங்க. தப்பு பண்ணாம இருந்தாலே போதும், பண்றதெல்லாம் புண்ணியம். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் புண்ணியம் பண்ண வேண்டியதில்லை, நல்ல காரியம் பண்ண வேண்டியதில்லை. தப்பு பண்ணாம இருந்தாலே பண்றதெல்லாம் புண்ணிய காரியம் தான். புண்ணியத்தை பண்ணும் பொழுது கடவுளோட நெருக்கத்துல குருவோட கிருபாக்கு நீங்க பாத்திரமாவீங்க. உங்களுக்கு உயர்வான ஞானம் வழங்கப்படும், மோட்சமும் விடுதலையும் ஆத்மாக்கு ஆத்ம வித்தியம் பிரம்ம வித்தியம் கிடைக்கப்படும். இதுதான் உயர்வான விஷயம். அப்போ குருவோட எப்படி எப்படி இருக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டோம், குருவோட எப்படி எப்படி இருக்கணும்னதையும் கேட்டுட்டோம். குருவோடு இருக்கும் போது புத்தி எப்படி தெளிவடையுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இதுதான் குரு பூர்ணிமா, வேற என்ன? இதுதான் குரு பூர்ணிமா. குரு இப்போ சொன்ன வாக்கியத்தை, இந்த வச்சனத்தை, இந்த சொற்பொழிவை, இந்த ஞான மொழிய மனதுல எப்பவுமே வச்சுட்டு நீங்க விழிப்புணர்வோடு செயல்படும் போது இதுதான் நீங்க குருக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தட்சிணை, வேற ஒண்ணு இல்லை. இந்த பூவோ பழமோ வஸ்திரமோ இந்த அரியணையோ இல்ல நீங்க கொடுக்கக்கூடிய ஆகாரமோ இனிப்பு வகையோ குருக்கு எந்த, அது ஒரு பாசத்துல அன்புல கொடுக்குறீங்க, அதெல்லாம் குரு தட்சிணை கிடையாது. உண்மையான குரு தட்சிணைங்கிறது குருவோட நாமத்தை சொல்றதை விட குரு சொன்ன விஷயத்தை முழுமையா பின்பற்றுறதுதான் குரு தட்சிணை. 1000 நாமத்தை சொல்றதை விட குரு சொன்ன ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் நேசின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நான் நேசிக்கிறேன். அதுதான் என்னோட குருவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. 8 வருஷத்துக்கு முன்னால இந்த குருவோட குருவா இருக்கிற பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா போன அவதாரத்துல துவாரகமாயிலே ஷிரடி பாபாவை இருந்த இந்த ஆத்மா பெரிய அளவுக்கு ஷிரடி பாபாவோட குரு ஸ்தானத்துல துவாரகமாயிலே இருந்தாலும் பெரிய அளவுக்கு அந்த பிரிவில அந்த அருகாமையிலே இருந்தாலும் நெருங்கிய நிலையில இருந்தாலும் கூட பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா எல்லாம் ஒண்ணுதான். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒன்று சொல்லிட்டோம், இந்த குருக்கு நீ கொடுக்கக்கூடிய ஒரே தட்சிணை என்ன தெரியுமா? பங்காரு தங்கமே, எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரே தட்சிணை இதுதான். எல்லாத்துக்கும் என்ன பாரு, எல்லாத்துக்கும் அன்பை வாரி வாரி வழங்கு. அதுதான் குரு. என்னோட குரு என்கிட்ட கேட்ட ஒரே தட்சிணை. அந்த தட்சிணையை மட்டும்தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட see me in all, love me in all, serve me in all அப்படின்னு எல்லா இடத்துலயும் என்ன பாரு, எல்லாத்துக்கும் அன்பு செலுத்து. அதுதான் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய தட்சிணை. இப்படி எந்த குரு கேட்க முடியும்? குருக்கெல்லாம் குருவா இருக்கக்கூடிய பரமகுரு, ஆதி குரு, சத்குரு, சச்சிதானந்த குரு தான் கேட்க முடியும். பகவானே குருவா இருந்து அவதூதனா அவதார புருஷரா அந்த வாக்க என்கிட்ட கேட்டாரு. நான் இதுவரைக்கும் முழுமையா அந்த வாக்க நான் பின்பற்றிட்டு இருக்கேன். அதனாலதான் காலப்போக்கில நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் போது அவரோட அரியணையும் எனக்கு கொடுத்தாரு. இந்த அரியணை சிம்மாசனத்துல உட்கார்றது ரொம்ப பெருசு கிடையாது, சிம்மாசனத்துக்கு ஒன்றும் சக்தி எல்லாம் கிடையாது, உட்கார்ற ஆளுக்குதான் சக்தி. அதனால அந்த நிலையில இருக்கும் போது நீ இந்த பணியோட இருக்க, எல்லா இடத்துலயும் என்ன பாக்குற, சொன்னபடி கேட்டிருக்க அப்படின்னும் போது அந்த அரியணத்துக்கும் தகுதியானவரா இந்த ஆத்மாவை நல்வழிப்படுத்தினார். இப்போ இன்னைக்கு குருவா இருந்து எல்லாத்தோடைய நீங்க எல்லாமே என்னோட ஹிருதயங்கிற சிம்மாசனத்துல உட்கார்ந்துதான் இருக்கீங்க.
எல்லாத்துக்கும் இது ஒவ்வொரு யுகமா அந்த ஆத்ம பந்தமும் இருக்கு. இந்த பிரேம பந்தமும் அந்த அன்பின் பந்தமும் யுக யுகமா எல்லாமே அவதாரத்தோடு இருந்தவங்க தான் இங்க எல்லாம் இருக்கிறவங்க. எல்லாமே எல்லாம் உயர்ந்த பிறவிகள், எல்லாம் உன்னதமான பிறவிகள், அவதாரத்தோடவே இருக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்த பிறவிகள். அதனாலதான் இன்னைக்கு மாயை உங்களுக்கு அனுமதி கொடுத்து குருவாயிரத்துல வர வச்சிருக்கு. இந்த குருவோட ஒரு நெருங்கிய நிலையில இருக்கிறதுக்கு எல்லாம் பாக்கியத்தும் கொடுத்துருக்கு. அப்போ இப்போ நீங்க இந்த குருவுக்கு கொடுக்கக்கூடிய தட்சிணை இது ஒண்ணுதான். என்னன்னா எல்லாத்துக்கும் அன்பு கொடுங்க, சேவையில ஈடுபடுங்க. இந்த அமைப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு எல்லாமே ஒரு கருவியா, கடவுளின் கருவியா, இந்த குருவோட உன்னதமான சிஷ்யர்களா நீங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போய் எல்லாத்துக்கும் உணர்த்தும். அன்பின் வடிவமா, கருணையின் வடிவமா நீங்க எல்லாத்துக்கும் கிடைக்க பெறணும். 2 சின்ன கதை என்ன உணர்த்துதுன்னா, பொக்கிஷம் எங்க இருக்கு அப்படின்றதுக்கு இந்த கதை தான் உதாரணம். ஒரு பக்தர்கள் கூட்டம் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு புறப்படுறாங்க காசிக்கு. காசி யாத்திரைனாலும் சொல்ல போதும், எல்லாம் சிவநாமத்தை சொல்லிட்டு, விஸ்வேஸ்வர நாமத்தை சொல்லிட்டு, விஸ்வநாதம் சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ இந்த காசி யாத்திரையில போகும்போது, நிறைய தீர்த்த யாத்திரை பக்தர்கள் போகும்போது, இந்த பக்தர்களோட எல்லாம் அங்க போய் காசி விஸ்வநாதனுக்கு கொடுக்கறதுக்கு சின்ன 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 இந்த பொருட்களை வச்சிருக்காங்க. அவங்களுக்கு உண்டான அந்த தீர்த்த யாத்திரைக்கு உண்டான காசு பண்ணலாம் கூட அவங்க கிட்ட இருக்கு. அவங்களுக்கு வழி யாத்திரைக்கு உண்டான செலவுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு திருடனும் இந்த யாத்திரைக்குள்ள வந்துடுறான். அவனுக்கு ஒரே லட்சியம் தான், என்னன்னா இப்படியாவது யாத்திரிகரோட பணத்தை திருடிடணும். எல்லாம் காலையில நடந்து அங்கெல்லாம் பஜனை எல்லாம் பாடும்போது ராத்திரியில சோறு வடத்தி நல்லா தூங்கிடுவாங்க. தூங்கும் போதுதான் எல்லாத்தோடைய திருடணும் அப்படின்னு பாக்குறான். அதுல ஒரு வயதான ஒரு முதியவர், ஒரு தீர்த்த யாத்திரி அந்த பக்தர்கிட்டயே கொஞ்சம் நெருக்கமா பழகுறான். பழகி அந்த அவர்கிட்ட இருக்கிற காசு பணத்தெல்லாம் திருடணும்னு எதிர்பார்க்கிறான். கொஞ்சம் சந்தோஷமா பழகுறான். அந்த வயோதிக பக்தர்களுக்கு, முதுமை அடைஞ்ச பக்தருக்கு எல்லா சேவையும் பண்ணி நடிக்கிறான். சிம்பிளா சொல்ல நடிக்கிறான். எல்லாம் நடிப்பெல்லாம் பண்றான். ஆனா இந்த வயோதிக பக்தரும் எல்லாம் நம்பிடுறாரு. ஆனா இந்த வயோதிக பக்தருக்கு ஏதோ தெரியும், ஏதோ இருக்கு, இப்படி ரொம்ப பணி கொடுக்காது அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் பழகிடுறாரு. காலப்போக்கில் இந்த யாத்திரையும் தொடருது. யாத்திரிகர்கள் எங்கெங்க போறாங்களோ எல்லாம் போறான். எப்பவுமே இந்த ஒரு நம்பிக்கையோட இந்த வயோதிக பக்தர் என்ன பண்றாருன்னா, காலையில ஆனவனையும் அந்த அவனோட பையில இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் எடுத்து எண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த திருடனுக்கு அவ்வளவு ஆசை வரும். ஆஹா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவர் நல்லா தூங்கிட்டாருன்னா, இந்த பைய எங்க வச்சாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, இன்னைக்கு இதை திருடிட்டு போயிடலாம். இன்னும் 2 மாசத்துக்கு நம்ம எந்த திருட்டு தேவையில்லை. அவங்க பணம் வச்சிருக்காரு இந்த வயோதிக பக்தர், இவரால் ஓடவும் முடியாது, என்னை பிடிக்கவும் முடியாது. அந்த பலவீனத்தை கண்டு இந்த திருடன் எல்லா விதமான திட்டத்தையும் தீட்டுறான். இப்போ ராத்திரி ஆனவனையும் ஒரு சத்திரத்துல எல்லாம் படுக்கிறாங்க, எல்லாம் தூங்கிடுறாங்க. இந்த திருடன் அவர்கிட்ட போய் அந்த வயோதிக பக்கத்துல தூங்குறாரு. எல்லா இடத்துலயும் தேடுறான். இவர் பைய, இவரை வச்சிருக்கிற அந்த பொருள் எல்லாத்தையும் தேடுறான். ஆனா பணம் கிடைக்கிறதே இல்லை. ஆனா காலையில எந்திரிச்சவனையும் மறுபடியும் பாக்குறான். செலவுக்கு இவர் அப்படியே எடுத்து கையால கொடுக்குறாரு. இப்போ ஆசையும் ஜாஸ்தியா வருது. நேற்று எல்லாம் தேடினே எங்கேயும் கிடைக்கிறது இல்லையா அப்படின்னு. இப்படியே 7 நாள் ஓடிடுச்சு. ராத்திரி எல்லாம் திருடுறதுக்கு முயற்சி பண்றான். ஆனா பணம் எங்க இருக்கு, பணம் பை எங்க இருக்குன்னு தெரியல. காலையில ஆனா அவர் கையில இருக்கு. பணம் எல்லாத்துக்கும் செலவுக்கு கொடுக்குறாரு. இந்த திருடனுக்கும் அவரே செலவுக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 7 நாள் ஆயிடுச்சு, 8 நாள் ஆயிடுச்சு, 12 நாள் ஆயிடுச்சு. பொறுமை இழந்தாச்சு. இப்ப நேரடியா கேட்டுறாங்க, ராத்திரியான பணம் பையன் எங்க வைக்கிறீங்க? இப்போ கேட்கும்போது அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு, உன் தலகாணி கடியில தான் நான் வைக்கிறேன். உன் தலகாணி கடியில தான் வைக்கிறேன். நீ எல்லாத்தையும் திருடுவேன் தெரியும். உன் தலகாணியில நீ உன் படுக்கறிய நீ திருட மாட்டேன்னு தெரியும். அதனால தலகாணி கடியில வச்சு நீ குடிக்க போகும்போது அதை எடுத்து நான் எல்லாத்துக்கும் செலவு கொடுத்துட்றேன் அப்படின்னு. இந்த கதையோட கருத்து என்ன அப்படின்னா, இந்த திருடனுங்கிறது வெளிப்புறத்துல பார்க்கக்கூடிய நம்ம மனது, ஒவ்வொரு ஜீவாத்மாவோட மனது, உணராத கடவுளை உணராத மனது
எல்லாமே ரெண்டு கடவுள் தான். ஒன்று உணர்ந்த கடவுள், இன்னொன்று உணராத கடவுள். உணராத கடவுள் இருக்கிற மனது உலக ரீதியான ஆசை மேல வசப்பட்டு அகப்பட்டு வெளியிலேயே தேடிட்டு இருக்கும். அங்க ஆசை கிடைக்குமா, அங்க சந்தோஷம் கிடைக்குமா, இங்க சந்தோஷம் கிடைக்குமா, இந்த வீடு கட்டினாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குமா, இந்த பதவி கிடைச்சாதான் சந்தோஷம் கிடைக்குமா, இந்த ப்ரொமோஷன் கிடைச்சாதான் சந்தோஷம் கிடைக்குமா, இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருந்தாதான் சந்தோஷம் கிடைக்குமா, இவரை கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷம் கிடைக்குமா, இவங்களை கல்யாணம் பண்ணாதான் வரதட்சணை கிடைக்குமா அப்படின்னு இந்த சந்தோஷம் இந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் எப்படின்னா வெளிப்புறத்துல வெளியிலேயே சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கு. ஒரு விதத்துல சந்தோஷத்தை தேடுறதை விட துரத்திட்டு தேடி தேடி அங்க கிடைக்குமா இங்க கிடைக்குமா நினைச்சிட்டு இருக்கும். எனக்கு அந்த வீடு கிடைச்சா சந்தோஷம், எனக்கு இதெல்லாம் நடந்தா சந்தோஷம். ஆனா உண்மையா சந்தோஷம் எங்க இருக்குன்னா அந்த அந்த வயோதிக தீர்த்த யாத்திரை கடவுள் மாதிரி குரு மாதிரி அது என்ன சொல்லுவாருன்னா அது உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்கு. அது எப்போ கிடைக்கும்? இந்த இந்த திருடன் 12 நாள் அல்லோடப்பட்டு முடியலன்னும் போது அந்த அவர்கிட்டயே கேட்டான் பாத்தீங்கன்னா, பணிவோட கேட்டான். அது வரைக்கும் எல்லா முயற்சியிலும் ஈடுபட்டான் திருடுறதுக்கு. எப்ப கிடைக்கும்? பூர்ணமா சரணாகதி ஆகும் போது அந்த சந்தோஷம் கிடைக்கும். உங்ககிட்ட சந்தோஷம் இருக்கு, உங்ககிட்ட சந்தோஷம் இருக்கு. பூர்ணமா அந்த சுய விருப்பத்தை தியாகம் பண்ணி நீங்க தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் நீங்க தான் அந்த பொக்கிஷத்தை எங்க வச்சீங்கன்னு சொல்லணும் போது கடவுள் குரு சொல்லுவார் அது உங்ககிட்ட தான் இருக்கு. அப்ப சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மாயைங்கிற கிளை விரைக்குது. அந்த மாயதீரனா இருந்த ஒவ்வொரு ஆத்மாவும் மாயா பத்தியோட உதவியோடு மாயா தீத்தனா மாயையை கடந்த அகங்காரம் மமக்காரம் நான் என்ற அந்த ஆணவம் என்னோடதுங்கிற அந்த பற்றுதல் எல்லாம் விலகி எல்லாமே கடவுள் கொடுத்தது. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். கடவுள் கொடுத்தது அனுபவிச்சு அப்பவே அந்த அந்த பற்றுதல் எல்லாம் விலகி என்ன ஆயிடுதுன்னா கடவுளை நெருக்கத்துல முழுமையாக சமர்ப்பணம் அடைஞ்சிருக்கு. இது நிலையில பௌர்ணமி மாதிரி பூர்ணிமா மாதிரி முழுமையான நிலையை அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு அதுதான் பண்ணணும். வெளியில நிலவு தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா வெளியில போனா தெரியும். இன்னைக்கு பௌர்ணமி ஆனா இப்பவே உங்களுக்கு தெரியும் நிலவு தெரியும். குருவோட இருக்கும் போதுதான் பௌர்ணமி அந்த முழுமையான நிலவு அந்த பொலிவும் பிரகாசமும் கிடைக்கப்பெறும். இப்போ இந்த நிலவால இதுவரைக்கும் தேய்பிரையா வளர்ப்பிரையா இருந்த இந்த நிலவு கூட இன்னைக்கு முழுமையா இருக்கு, பொலிவோடு இருக்கு. இந்த பிரகாசத்தை நீங்க எப்பவுமே தேய்பிரையாகாம பார்த்துக்கணும். இந்த முழுமையான நிலவு முழுமையாகவே இருக்கும். பௌர்ணமின்னு என்ன, அதுக்கப்புறம் நாளையில இருந்து மறுபடியும் தேய்பிரையாயிரும். அது ஆகாம பார்த்துக்கணும். அதுதான் அந்த நிலைய ஒரு குருவால ஒரு ஆசிரமத்துல நிறைய சீடர்கள் இருக்காங்க. ஒரு குரு எல்லா சீடர்களுக்கும் பாரபட்சமே இல்லாம எல்லா ஞானத்தையும் வாரி வாரி வழங்கிட்டு இருக்காங்க. ஒரு குருவோட அன்பு எப்படின்றதுக்கு இந்த இந்த சின்ன கதா உதாரணமா இருக்கு. காலப்போக்கில் எல்லாத்துக்கும் ஒரு சிஷியரை பார்த்து ஒரு வெறுப்பு வந்துடுது. ஏன்னா அந்த ஒரு சிஷியர் எல்லாத்துக்கிட்டையும் கோவப்படுறார், எல்லாத்துக்கிட்டையும் வெறுப்புல இருக்கார், எல்லா சிஷியர்களோட அந்த சின்ன சின்ன பொருட்களை திருடிடுறார், குணம் சரியில்லை, குருவோட இருந்தும் கூட நிறைய புரியல அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுது, பாக்குறாங்க, பொறுமையோடு இருக்காங்க, சகிப்புத்தனோட நேர போய் குரு கிட்டேயே அவங்க கம்ப்ளைண்ட் இது பண்ணிடுறாங்க. இந்த ஒரு சிஷியரால இந்த ஆசிரமத்துக்கே நிம்மதி இல்லை. இந்த ஒரு சிஷியரால இந்த ஒரு பக்தரால எல்லாத்தோட நிம்மதியும் போகுது. இவங்க கூடயும் இருந்து உங்க உபதேசத்தையும் கேட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு கூட ஒரு தர்ம வழியில நடக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் திருடுற பழக்கம் இருக்கு, அடுத்தவங்களை குறை சொல்ற பழக்கம் இருக்கு, துன்புறுத்துற பழக்கம் இருக்கு, கடுமையா நடக்கக்கூடிய அந்த கோபம் வருது அப்படின்னு சொல்லும் போது குரு சொல்ற இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. அந்த அந்த சிஷ்யன் கிட்ட இதெல்லாம் இருக்குன்னு தெரியும். நீங்க இந்த குரு கிட்ட வந்து மனசெல்லாம் பக்குவம் அடைஞ்சிருச்சு, நல்வழியில போயிட்டு இருக்கீங்க, நன்னிலையை அடைச்சிட்டீங்க, சகிப்புத்தன்மையோடு இருக்கீங்க. ஆனா உங்களோட சகிப்புத்தன்மையும் ஒருத்தர் சோதிச்சிருக்காரு உங்க கூடவே இருந்து. அப்படின்னும் போது குருவோடு இருந்தும் இவ்வளவு தீய பழக்கம் இருக்கு. குருவை விலகி இருக்கும்போது அவன் அந்த ஆத்மா எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படும். அப்ப குரு சொல்றாரு, எல்லாமே என்ன சொல்றாங்க சிஷியர் எல்லாம், இவர் இருந்தா இந்த ஆசிரமத்துல நாங்க இருக்க மாட்டோம்.
உங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு மனசு இல்லை. ஆனா இந்த ஒரு ஆத்மாவால எல்லாத்துக்கும் உபத்திரம் அப்படின்னு குரு சொல்றாரு. இந்த ஒரு ஆத்மாக்கு நான் கருணை காட்டலைன்னா இந்த ஆத்மா வெளியே போய் நிறைய பேருக்கு உபத்திரத்தை கொடுக்கும். இதை மேல்நிலைப்படுத்துறதுக்காக தான் நான் பக்கத்திலேயே வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த கருணை பாவத்தை நீங்கெல்லாம் நன்னிலை அடைச்சிட்டீங்க. நீங்க என்னை விட்டு போனா கூட என்னோட ஆசீர்வாதமும் என்னோட உணர்வும் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும். ஆனா இந்த ஆத்மா, இந்த பையன் இன்னும் நன்னிலைக்கு வரல. இன்னும் அவன் கிட்ட துர்குணங்களும் தீய எண்ணங்களும் இருக்கு. அவனை நன்னிலைப்படுத்துற வரைக்கும் இந்த குருவோட அன்பும் குருவோட கிருபாவும் ஓய போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்பதான் குருவோட அன்பு எல்லாத்துக்கும் புரிய வரும். இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அதை தான் தெரிஞ்சுக்கணும். குருவோட அன்புங்கிறது என்ன? உங்களை அந்த உண்மையான குருவோட அன்பு உங்களை அந்த நிலையை எடுத்துட்டு வரைக்கும் குருவோட முயற்சியும் பயிற்சியும் அந்த குருவோட உணர்ச்சியும் உங்களை எல்லா விதத்திலையும் நன்னிலைப்படுத்துறதுக்கு, மேல்நிலை கொடுக்கறதுக்கு எல்லா விதமான பயிற்சியிலும் முயற்சியிலும் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். உங்களை மேல்நிலைப்படுத்துற வரைக்கும் நான் ஓய போறது இல்லை. இதுதான் குரு பூர்ணிமால நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே. அப்படின்னா குரு பிரம்மானா ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்களோட விதியை நீங்க தான் உருவாக்குறீங்க. நீங்களே பிரம்மா, விதியை நீங்க தான் உருவாக்குறீங்க. நீங்களே பிரம்மா, விதியை நீங்களே பராமரிக்கிறீங்க, காப்பாத்துறீங்க. நீங்க தான் விஷ்ணு. விதியை நீங்களே அழிக்கலாம், திருத்தலாம். நீங்க தான் ஈஸ்வரன். இப்போ கர்ம விதி அழியும் போது அனுகிரக விதி உருவாயிருது. அப்போ அந்த அனுகிரக விதியை உருவாக்குறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்க. அப்பவும் நீங்க தான் பிரம்மா. அந்த அனுகிரக விதியை தக்க வச்சுக்கிறீங்க, காப்பாத்துறீங்க. அப்பவும் நீங்க தான் விஷ்ணு. அந்த அனுகிரக விதிக்கு உங்களோட அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அழிக்கிறீங்க. அப்ப நீங்க தான் ஈஸ்வரன். அப்போ உண்மையான குருங்கிறது மும்மூர்த்திகள் தான். அந்த மும்மூர்த்திகளோட தன்மை உங்க ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கு. நீங்க தான் உங்களோட தலையெழுத்தை உருவாக்குறீங்கன்னா உங்களோட தலையெழுத்தை நீங்களே திருத்த முடியும். எப்போ திருத்துவீங்க? குருவோட அருகாமையில் இருந்தபோது அந்த திருத்துறதுக்கு உண்டான அந்த தலையெழுத்து திருத்துறதுக்கும் தலையெழுத்தை மாற்றி எழுதுறதுக்கும் எல்லா சக்தியும். உண்மையான குருங்கிறது எனக்கு தெரியும். அப்படியே கொஞ்சம் பார்த்தா உங்களோட பூர்வஜன்மெல்லாம் எனக்கு இந்த கண் பார்வையில வரும். கொஞ்சம் பார்த்தோன்னா பிற்காலத்துல எப்படியெல்லாம் இருக்க போறீங்கன்றதும் தெரியும். வருங்காலத்துல இப்பவே சொல்லிட்டா கூட ஒரு மெத்தன போக்குல அதான் சுவாமி சொல்லிட்டாரு, இப்படியெல்லாம் நான் இருப்பேன், எனக்கெல்லாம் கிடைச்சிடும், அப்படியே எந்த ஒரு முயற்சியிலையும் ஈடுபட மாட்டேங்குது. அதே சமயம் கடந்த காலத்தை சொன்னா கூட இப்படியெல்லாம் இருந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல அகங்காரமும் வந்துருக்கு. பாபாவோட இப்படி இருந்திருக்கீங்க, கிருஷ்ணரோட அப்படி இருந்திருக்கீங்க, ராமரோட இப்படி இருந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு 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 குருவால உங்களோட பல பிரிவுகளையும் சொல்ல முடியும். பிற்காலத்தில் என்ன நடக்க தீர்க்க தரிசி ஞான திருஷ்டியில சொல்ல முடியும். ஆனா அவதாரமே கடவுளே குருவா இருக்கும்போது என்ன நடக்கும்னா உங்க கடந்த காலத்தையும் மாற்ற முடியும், வருங்காலத்தையும் உங்களை நல்வழிப்படுத்த முடியும், நிகழ்காலத்தை அதுக்கேற்ற மாதிரி அமைச்சு கொடுக்க முடியும். இது அவதாரமே குருவா இருக்கும்போது. அப்புறம் இந்த விதிய நீங்க சரணடையும் போது, சுய விருப்பத்தை சரணடையும் போது உங்களுக்கு இன்னும் 2 பிறவி இருக்குன்னு நினைச்சா கூட அந்த குரு கிட்ட அவதாரமே குருவா இருக்கும்போது குருவால பிறவி இல்லாத நிலையெல்லாம் கொடுக்க முடியாது. மோட்சத்துக்கு வழிகாட்ட முடியும், அதுவும் பெரிய நிலைதான். ஆனா அவதாரமே குருவா இருக்கும்போது பிறவி இல்லாத நிலைய உங்களுக்கு ஒரே வார்த்தையில ஒரு வச்சனத்துல கொடுக்க முடியாது. அந்த சக்தி அவதாரமே குருவா இருக்கும்போது இப்ப அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பெரிய அவதாரமே ஒரு குரு தான். அவதாரமே குருவா இருக்கும்போது உங்களுக்கு நீங்க சர்வ தர்மான பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் சர்வ பாபேபியோ மோக்ஷாஸ்மி மாசிச்சக. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, இப்ப குருவாதான் உனக்கு பகவத்கீதையை உபதேசம் பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளவு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கேன். ஆனா நான் நினைச்சா, இந்த பரமாத்மா நினைச்சா உனக்கு நீ முழுமையா சரணடையும் போது என்ன பண்ணிடுறேன், எவ்வளவு பாவங்கள் நீ வச்சிருந்தாலும், பாவ மூட்டைகள் இருந்தாலும், அது மலை போல குவிந்திருந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சு உனக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்கு. அந்த விதியை அழிக்கக்கூடிய சக்தி அவதாரமே குருவா இருக்கும் போதுதான் குருக்கு அந்த விதியை திருத்தக்கூடிய சக்தி, அந்த உபாயத்தை, அந்த மார்க்கத்தை காட்டுவார். அதே உயர்ந்த விஷயம் தான். எனக்கு இந்த சத்சங்கம் முடியக்கூடிய தருவாயில மகா பெரியவா சொன்னது எனக்கு ஞாபகம். சக்தியின் அம்சமா மகா பெரியவா ஞானிகள் எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லும் போது ஆழமா அதை ஆராயணும். இந்த உலக ரீதியா பற்றுதல் இருக்கக்கூடிய அந்த மனதுக்கு அது அந்த உடனே அந்த வார்த்தையை போய் புரியாது. மகா பெரியவா பெரிய ஒரு பிரசித்தியான ஒரு அதிகாரி,
பெரிய செல்வந்தர். அவரு மகாபெரியவா கிட்ட, பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வரார். ஆசீர்வாதம் வாங்கும்போது பாத நமஸ்காரம் வாங்குறார். கூடவே இருக்கார். மகாபெரியவா ஏதோ ஒரு உபதேசம் பண்ணுங்க. ஒரு குரு கிட்ட போனா ஒரு 5 நிமிஷமாவது உபதேசம் கேட்கணும். உடனே போய் அது அப்படியே அந்த மளிகை கடை லிஸ்ட் மாதிரி இதெல்லாம் இருக்குங்க, எனக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுங்க, தலையில கை வச்சு இதெல்லாம் சரி பண்ணுங்க, தலையில கை வச்சு சரி பண்ணிட்டேன்னா எல்லாமே சரியாயிருமே. உடனே பதட்டத்திலேயே எல்லாமே குருவை நெருங்கும் போது அந்த துக்க நிவர்த்திக்காக இதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், இந்த துக்கெல்லாம் விலகணும்ன்றதுக்காகவே அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. அதையும் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். அதுவும் குரு கிட்ட எல்லாம் பகிர்ந்துக்கலாம், அவதாரத்துக்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அது அந்த நிவர்த்தியும் நடக்கும். ஆனா அத்தீர்த்த துக்க நிவர்த்தி, துக்கமே எதனால வந்ததுன்ற அந்த புரிதல், ஏன் இந்த துக்கம் வந்தது, ஏன் இந்த மனசு எனக்கு அல்லோலப்படுது, ஏன் இந்த மனசு நிம்மதி அடையிறது இல்ல, ஏன் இந்த பற்றுதல் என்கிட்ட இருக்கு, இந்த பற்றுதல் போகிறதுக்கு என்ன உபதேசம் கொடுக்குறீங்க, என்ன சத்திய வச்சனத்தை கொடுக்குறீங்க, அப்படி சத்திய உபதேசத்தை சொல்லுங்க போது அந்த ஆத்ம ஞானத்தை கேட்கும் போது குரு ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த பிரச்சனைகள் தீர்த்து வைங்க, இதெல்லாம் முடிச்சு வைங்க அப்படின் போது ஒரே வார்த்தை எல்லாம் தீர்த்து போகும் அப்படின்னு அனுப்பிடலாம். ஆனா இதெல்லாம் கொடுக்கும் போது கொஞ்ச நேரம் குரு கிட்ட இருக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த குருவோட உணர்வை அந்த சரீரம் அந்த ஆத்மா வாங்குறதுக்கு எல்லா வாய்ப்பும் அதுல கிட்டும். இந்த மாதிரிதான் அவரு கொஞ்சம் மனதேறிகி என்ன சொல்றாரு, பெரியவா ஏதாவது உபதேசம் பண்ணுங்க. அவரு குரு பெரியவா மேலே கீழே பார்த்துட்டு சொன்னாரு, என்ன பண்றீங்க,